Hello பசங்களா, நான் உங்க Shruthi ma'am. I hope எல்லாரும் maximum focus and powerோட prepare பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இந்த molecular basis of inheritance அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போறோம். Okay, so molecular basis of inheritance is part of the genetics unit. So அதுலேருந்து பாத்தீங்கன்னா 12 to 14 questions இந்த entire unitலேருந்து you can expect. So in the unitல we have principles of inheritance, molecular basis of inheritance and evolution. So in the மூணு சாப்டரும் சேர்ந்து you can expect almost 12 to 14 questions. So அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு சாப்டர்லேருந்து மட்டுமே ஈஸியா 4லேருந்து 5 கொஸ்டின் you can remember பசங்களா. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கு என்சிஆர்டி லைன் பை லைன் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபார்ம் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சாப்டருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டருக்கான நோட்ஸ், கொஸ்டின் ப்ராக்டிஸ், நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் லான்ச் பண்ணுறோமோ அதோடைய நோட்டிஃபிகேஷன், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வரும் பசங்களா. ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நமக்கு தெரியும் இந்த டே டு டே லைஃப்பில் we see a lot of ஒரு ரிலேட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அப்பா கிட்டேருந்து நோஸ் ஷேப் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கண்ணு ஷேப்பு, நம்ம ஸ்கின் டோன், நம்மளோட ஹேர் டைப், ஹேர் கலர் எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே we can relate, we do connect in that sense. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது there are some things that we inherit. ஸோ அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி நடக்குது, what are the laws that it follows எல்லாமே நம்ம principles of inheritance-ல பார்த்தோம். பட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது வாட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் மாலிக்யூல், எந்த மாலிக்யூல் இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஹவு இஸ் இட் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் இன் மை பாடி அப்படிங்கிறதோடைய என்டையர் ஓவர்வியூ தான் இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இன்ஹெரிட் பண்ணுற மாலிக்யூல் எது அப்படின்னு கேட்டாலே நமக்கு தெரியும், இட் இஸ் அவர் genetic material, which is nothing but the DNA. Okay, so DNA stands for deoxyribonucleic acid. உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? ஸோ deoxyribonucleic acid. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா it is nothing but a long polymer of deoxyribonucleotides. Okay, so deoxyribonucleotide அப்படின்னு சொல்லும்பொழுது நியூக்ளியோடைட் அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் ப்ளஸ் ஃபாஸ்பேட் மூணும் கலந்து டுகெதர் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் we call it a nucleotide. அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்மளோட சுகர் காம்போனன்ட் இந்த டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் இருக்காது, அதனால we call it deoxyribose sugar. ஸோ அதுலேருந்து வர நியூக்ளியோடைடு we call it the deoxyribonucleotides. Okay, so long polymer of in the nucleotides is what forms your DNA. Okay, and நம்ம DNA பற்றி பேசும்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, என் டிஎன்ஏ 2 மீட்டர் லாங் இல்லை 200 மில்லி லாங் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ வாட் இஸ் த யூனிட் தட் வி யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த பேஸ் பேர்ஸ். ஓகே, ஸோ எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, நியூக்ளியோடைட் பேர்ஸ் இருக்குது இந்த டிஎன்ஏங்கிறத வச்சு தான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏயை மெஷர் பண்ணுவோம், ஆர் த லென்த் ஆஃப் த டிஎன்ஏயை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ சம் நம்பர்ஸ் தட் யூ ரிமெம்பர் பார்த்தீங்கன்னா 5174 அப்படிங்கிற பாக்டீரியோஃபாஜுக்கு 5386 நியூக்ளியோடைட்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி லாம்டாங்கிற பாக்டீரியோஃபாஜில் 48502 பேஸ் பேர்ஸ் அண்ட் எஸ்டரிஷியா கொலையில் we have 4.6 into 10 to the power 6 பேஸ் பேர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, பட் நம்மளோட ஹியூமன் ஜீனோமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் அவர் ஹியூமன் ஜீனோம் ஒரு ஹாப்ளாய்டு கண்டென்ட் மட்டும், அதாவது we know 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, 23 பேர்ஸ் இருக்குது, அதில் பாதி கண்டென்ட் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹாப்ளாய்டு செட்லேயே நமக்கு 3.3 into 10 power 9 பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் த கொஸ்டின் இஸ் டிப்ளாய்ட் always remember 6.6 into 10 power 9 தான் will be your answer. Okay, so மொத்தம் நம்மளோட entire genome we have 6.6
into 10 power 9 base pairs. Okay, so நினைச்சு பாருங்க எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது நம்மளுடைய ஜீனோமில் அப்படின்னு. ஸோ 6.6 into 10 power 9 base pairs இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஹாப்ளாய்டு கண்டென்ட் halfல வந்து பாத்தீங்கன்னா 3.3 இருக்கு. why I am stressing on it is நீட்ல கேள்வி வரும் haploid அப்படின்னு கேட்டாங்கன்னா remember it is 3.3, diploid கேட்டாங்கன்னா அப்படியே டபுள், அவ்வளவுதான். Okay, so this is the number of base pairs that you can see in these organisms, which is bacteriophage lambda, bacteriophage 5 and all that. ஸோ இப்போது நம்மளோட டிஎன்ஏயை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, ஸோ நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு லாங் செயின் தான் இந்த டிஎன்ஏ. ஓகே, இப்போ நியூக்ளியோடைட் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது there are 3 components. நான் சொன்னேன் இல்லையா, we have a nitrogenous base, we have a phosphate group and we have a sugar. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா nitrogenous base plus sugar will give a nucleoside. Okay, and in the nucleoside plus ஒரு phosphate group நம்ம add பண்ணும்போது it gives rise to a nucleotide. Okay, so in the nucleotide 3 components இருக்கு, which is nitrogenous base, sugar and phosphate group. So each one of these components நம்ம பார்த்தோம் அப்படின்னா firstly nitrogenous base வந்து நமக்கு தெரியும் there are 5 types. Okay, so DNA la we see 4 types, but nitrogenous base as such 5 types irukku. Okay, so first thing is nitrogenous base is classified as purines and pyrimidines. So purines அப்படினு சொல்லும்போது it is a double ringed structure. Okay, so these are 9 membered rings இருக்கிற ஒரு டபுள் ரிங்ட் ஸ்ட்ரக்சர். சரியா, ஸோ இது வந்து we know adenine and guanine, இது ரெண்டு தான் வந்து ஆர் த பியூரின் நைட்ரோஜனஸ் பேசஸ். அதே pyrimidine வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் இது 3 டைப்பில் ஜென்ரலாக இருக்குது, which is our cytosine, uracil and thiamine. பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த நைட்ரோஜனஸ் பேஸில் வந்து நமக்கு AGNC, அதாவது adenine, guanine, cytosine வரைக்கும் வந்து both RNA and DNAல வந்து நம்ம பார்க்கலாம். பட் pyrimidine வந்து thiamine is only present in the DNA. RNA வந்து it is uracil. Okay, so uracil வந்து is only found in RNA, thiamine is only found in DNA. So இந்த point வந்து is very very important because நம்ம later நம்ம இந்த சாப்டரில் படிக்கும்பொழுது காம்ப்ளிமெண்டாரிட்டிலாம் பார்க்கும்பொழுது RNAல என்ன கோடிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T வராது, அங்கே U தான் வரும். அதே நம்ம DNAல பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து T தான் இருக்கும், U இருக்காது. சரியா, ஸோ டிஎன்ஏல வந்து we have T, RNAல வந்து we have U. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஒரு சுகரோடைய இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த்ரூ N கிளைகோசிடிக் linkage. சரியா, ஸோ இந்த கிளைகோசிடிக் linkage மூலியமா it will first form a nucleoside. ஓகே, ஸோ nucleoside அப்படின்னு சொல்லும்பொழுது adenosine, deoxyadenosine. Okay, in the case of humans we have deoxyadenosine, deoxyguanosine. Okay, so இந்த மாதிரி nucleosides are first formed with the help of this N-glycosidic linkage. Okay, now in the N-glycosidic linkage லேருந்து இந்த நியூக்ளியோசைடோட ஒரு ஃபாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகும் பொழுது யூ கால் இட் நியூக்ளியோடைட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு அதர் நியூக்ளியோடைட்ஸ் ஓட சேரும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் ஒன் லாங் செயின் விச் இஸ் நத்திங் பட் அவர் பாலிநியூக்ளியோடைட் செயின். அதாவது நம்மளோட டிஎன்ஏல இருக்கிற ஃபுல் ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ செயின் லைக் திஸ். ஸோ இந்த ஒரு போர்ஷன் அடினின் இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து is one nucleotide. Again thymine oda one more nucleotide, guanine oda இன்னொரு nucleotide அப்படினு சொல்லி ஒவ்வொரு nucleotide is coming together. And how are they coming together? Through the formation of phosphodiester bonds. Okay, இதெல்லாம் நம்ம பயோமாலிக்யூல்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம், பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ராண்ட் இஸ் லிங்க்ட் பை phosphodiester bonds. ஓகே, நான் இந்த ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு நோட். 5' எண்டில் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி 3' எண்டில் ஒரு OH குரூப் ஃப்ரீயாக இருக்குது.
Okay, so in the free OH group இருக்கிற end வந்து we call it 3' end, and அதே free phosphate இருக்கிற group வந்து we call it the 5' end. Okay, because இந்த sugarல அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா this phosphate is attached, and இதுக்கு அடுத்து வேற எந்த நியூக்ளியோடைடும் இல்ல, so this is the 5' end. அதே இன்னொரு சைடுலயும் we call it the 3' end. Okay, so இந்த ஒரு structure, இந்த ஒரு polynucleotide chain தான் is present in our DNA. Okay, so now DNA ஓட structure, DNA double helix எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, okay, let me show you with the diagram which is easier. So இதுல வந்து first of all we have two polynucleotide chains, இல்லையா? That much is clear, இல்லையா? two polynucleotide chains வந்து we can see. இப்போ இந்த polynucleotide chainலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா how does it look? ஒரு helix நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு backbone, இந்த வெளி பக்கம் இருக்கிற the main backbone, அந்த ladder, அதாவது அந்த ஹெலிக்ஸ்ல இருக்கிற backbone என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, it is nothing but the sugar phosphate backbone. Okay, and நடுவுல நீங்க பார்க்குற அந்த ladders உள்ள project ஆறது வந்து the nitrogenous bases. Okay, so இது வந்து nothing but projects inside. சரியா? So இந்த regionsலாம் தான் is our nitrogenous base, whereas the main outside backbone வந்து is the sugar phosphate backbone. So மறக்காதீங்க, sugar phosphate backboneல the nitrogenous bases are projecting inside. சரியா? இப்போ ரெண்டு strand வந்து is coming together and உள்ள வந்து nitrogenous bases are projecting அப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த project ஆற nitrogenous bases are connected. How are they connected? They have hydrogen bonds. Okay, and hydrogen bonds என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, A pairs with T with ஒரு ரெண்டு ஹைட்ரோஜன் பாண்டோட, அதே Gயும் Cயும் மூணு ஹைட்ரோஜன் பாண்ட் மூலியமா is connected. ஸோ இந்த ஒரு ஹைட்ரோஜன் பாண்டிங் இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ்க்கு நடுவில் இருக்கிறதுனால தான் நம்மளோட என்டையர் ஹெலிக்ஸ் வந்து இஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டிக்கான முக்கிய காரணம் வந்து இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் தான். ஓகே, இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் ஃபார்ம் பண்ணுற இந்த ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் தான். ஓகே, நவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். பட் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே தே ஆர் ஆன்டி பேரலல். வாட் டு ஐ மீன் பை ஆன்டி பேரலல் அப்படின்னா, ஒரு பக்கம் 5' இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு பக்கம் 5' இருந்ததுன்னா அதோட எண்டு வந்து இங்கே 3'. இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3' அப்படின்னா, இன்னொரு ஸ்ட்ராண்ட், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்ட்ராண்ட் வந்து வில் பி 3' to 5'. ஓகே, ஸோ ஒரு ஓரியன்டேஷன் இஸ் 5' to 3' அப்படின்னா மறு ஓரியன்டேஷன் will be 3' to 5'. ஸோ அதனால they are anti-parallel in nature. ஓகே, ஸோ that is a very very important point. அண்ட் நம்மளோட டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹெலிக்கல், அதாவது இப்படி ட்விஸ்ட் ஆகி இட் இஸ் கோயிங் டு டர்ன், அதோடைய என்டையர் ஸ்ட்ரக்சரில், இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு நடுவுலையே ஓகே ஒரு 20 ஆங்ஸ்ட்ராம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு 20 ஆங்ஸ்ட்ராம் செப்பரேஷன் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஹெலிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டர்ன், ஓகே, ஒரு டர்னுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா there is the distance of ஒரு 34 angstrom. Okay, and in the distance between ஒரு டர்னுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு distance we call it the pitch. Okay, so pitch for human DNA என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 34 angstrom. So ஒவ்வொரு பேஸ் பேரும் 10 பேஸ் ஓகே, ஸோ ஒரு டர்னில் வந்து ஒவ்வொரு பேஸ் பேரும் எவ்வளோ டிகிரி ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்பார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் திங் we have to remember is 10 டர்ன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது ஒவ்வொரு டர்ன்லையும். ஓகே, that's what I meant. 10 பேஸ் பேர்ஸ் per
turn can be seen. Okay, so 10 base pair இருக்கிறதுனால ஒவ்வொரு base pairக்கும் என்ன rise அப்படின்னு பார்த்தோம்னா it is 3.4 angstrom. Okay, so 3.4 angstrom rise is seen for each base pair and ஒவ்வொரு டர்னுக்கு நடுவுலயும் we have 10 base pairs. Okay, so now if you come back to the points உங்களுக்கு ஈஸியாவே புரியும். First we understood that there is a sugar phosphate backbone and bases எல்லாமே உள்ள ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. They have anti-parallel polarity and இங்க இருக்கிற ஒவ்வொரு nitrogenous பேஸும் ஆப்போசிட்டாக இருக்கிற பேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா is connected by hydrogen bonds. இப்போ hydrogen bonds அப்படின்னு நான் சொல்லும்போது one more thing you have to remember is இந்த hydrogen bonds வந்து நமக்கு தெரியுது இல்லை, that A வந்து will pair with T, G will pair with C. அப்போ ஒரு ஸ்ட்ராண்டோட என்ன கோட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலே நான் இன்னொரு ஸ்ட்ராண்டோட சீக்வென்ஸை ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ தீஸ் DNA strands are called complementary to each other. ஓகே, நான் ஏனா நீ டி, நீ டீனா நான் ஏ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால we call it as complementary to each other. Okay, so அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் distance of 20 angstrom is seen between in the ரெண்டு strands and pitch of this is 3.4 nanometers. நான் உங்களுக்கு வந்து ஆங்ஸ்ட்ராமில் சொன்னேன். ஸோ 34 angstroms or 3.4 nanometers. and இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேர் per turn is seen and ஒவ்வொருமே வந்து நானோமீட்டர்ஸில் சொல்லணும்னா it is 0.34 nanometers of rise ஒரு பேஸ் பேருக்கும். ஓகே, ரிமெம்பர் தட். Okay, so in the hydrogen bonds எல்லாம் சேர்ந்து தான் is going to stabilize your entire helix. சரியா பசங்களா? so இந்த features இருக்கிற நம்மளோட human DNA is nothing but the B type. Okay, so B DNA தான் வந்து நம்மளுடைய human DNA. so இந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே it is more than sufficient. Okay, so இந்த ஒரு DNA அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு நியூக்ளியோடைட்ஸ் இப்படியே it is going to helical mannerல coil ஆகி it is going to come. also remember that it is a right-handed coil. சரியா? so right-handed coil and this goes on ஒரு long polynucleotide chain just keep on going to go on. okay, இப்போ நம்ம வீட்டிலையுமே வந்து ஒரு கயராக இருக்கலாம், இல்லை லைட்ஸாக இருக்கலாம், என்னமோ இப்படி ஒரு லாங் ஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்காது இல்லையா. ஸோ அப்போ நம்ம அதை வந்து we have to package it in such a way that நம்ம செல்ஸில் வந்து we can keep it and அதோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இந்த டிஎன்ஏ இஸ் பேக்ட், இவ்வளோ லாங் டிஎன்ஏ நம்ம பாட்டுக்கு போட முடியாது இல்லை. ஒரு செல்லையும் வந்து லெட்ஸே வந்து நமக்கு ஒரு 10 centimeters, I'm just giving an example. ஸோ 10 centimeters length அப்படின்னா எவ்வளோ செல், எவ்வளோ இடத்த வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதை கண்டென்ஸ் பண்ணி பேக் பண்ணணும் அப்படின்னா there are some mechanisms. ஸோ பேக்கேஜிங் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி நீங்கள் வந்து பூ தொடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பூ தொடுக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க, இஃப் யூ ஹேவ் எவர் சீன் வீட்டில் வந்து யாராவது தொடுக்கிறவங்களோ இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். ஒரு நூல் எடுத்துட்டு 2 பூ வச்சுட்டு they will tie it. அதுக்கப்புறமா இன்னும் 2 பூ வச்சுட்டு they will tie it. ஸோ அப்படியே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங் நூலை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ வச்சு கட்டும்பொழுது அது ஷார்டன் ஆகிடும். ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்மளோட டிஎன்ஏலையுமே. இப்போ வந்து பூ வச்சு நம்ம நூல் கட்டுறதுக்கு பதிலாக ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிற இந்த ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை வச்சு நம்ம டிஎன்ஏயை கட்டுறோம். ஓகே, தட் இஸ் ஹவு இட் இஸ் பேக்கேஜ். ஓகே, அப்புறம் பேப்பரில் போய் தயவு செய்து பூ தொடுக்கிறதுலாம் எழுதி வச்சிடாதீங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷுவலுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ மெயினாக we have these proteins which are called histone proteins. ஓகே, and இந்த histone proteins வந்து பார்த்தீங்கன்னா it is positively charged. ஏன் பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா it is rich in basic amino acids. இப்போ amino acids வந்து உங்களுக்கு தெரியும், I said அமைனோ ஆசிடில் வந்து ஒரு R குரூப், ஒரு H குரூப், ஒரு COOH குரூப் அண்ட் ஒரு NH2 குரூப் இருக்குது. ஸோ நான் when it is
ionizing, this becomes NH3 plus and this becomes COO minus இல்லையா. now இந்த ஒரு structure basic group ஜாஸ்தியா இருந்தா in basic amino acid automatically positive charge ஜாஸ்தியா இருக்கும். so net amino acid வந்து எனக்கு will be positively charged இல்லையா. so இந்த positively charged amino acid என்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா lysine and arginine. okay, remember this, நீட்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு question. okay, இந்த histone proteinsல இந்த lysine and arginines அப்படிங்கிற basic amino acids நிறைய இருக்கிறதுனால overall this protein is positively charged. and நமக்கு தெரியும் that நம்மளோட DNA is nothing but negatively charged. அப்போ என்ன ஆகும்னா இந்த positively charged protein மேல negatively charged DNA ஈஸியா ஒட்டிக்கும், வேற ஒரு ரீசனுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இட் ஃபார்ம்ஸ் ஒரு பல்க் of 8 units which we call a histone octamer. okay, so histone octamer is your equivalent to the poo. so pooல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூல் கட்டற மாதிரி DNA will wind around this histone proteins. okay, so இந்த மாதிரி wind பண்ணி it will form a bead and string structure மாதிரி. எப்படி நம்ம பூ தொடுத்து இது பண்றோமோ அத மாதிரி ஒரு structure. so இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is my histone octamer. so இந்த சென்டர்ல வந்து என்னோட இந்த DNA வந்து நல்லா போய் it is going to coil around because இது negatively charged அது positively charged, ஈஸியா வந்து ரெண்டுமே ஒட்டிக்கிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு இதுவா இருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு structure of ஒரு histone wrapped with DNA we call it as a nucleosome. okay, so இந்த மாதிரி multiple nucleosomes வந்து பாத்தீங்கன்னா will come together in an entire DNA helix. okay, so இந்த ஒரு nucleosomeல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 base pair. okay, so இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் ஒரு டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 200 பேஸ் பேர்ஸை ஒரு ஹிஸ்டோன் மேலே நம்ம சுற்றி விடலாம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இதை வந்து when this entire bead and string structure வந்து கண்டினியூ ஆகும்பொழுது I'll show you an image. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஹிஸ்டோனோட மை DNA is wrapped, அப்புறம் திருப்பி கொஞ்சம் விட்டு அப்புறம் திருப்பி ஹிஸ்டோனோட DNA is wrapped. so this will continue to form what I call a chromatin fiber. okay, so inga the chromatin fiber வந்து பாத்தீங்கன்னா they are just thread like structures which is nothing but DNA and histone proteins together. okay, so in the DNA and histoproteins together form the nucleosomes. multiple nucleosomes வந்து together have to coil together and form a chromosome. so அந்த chromosome அப்படிங்கிற structure வரதுக்கு முன்னாடி we have this chromatin fiber. சரியா, இந்த chromatin fiber இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு குரோமோசோமா வரணும் அப்படின்னா we have some additional proteins which are called the non-histone chromosomal proteins. okay, so non-histone chromosomal proteins எல்லாம் சேர்ந்து இந்த chromatin fiber-ஐ further-ஆ chromosomes-ஆ கண்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம செல்லே இத்தினூண்டாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் அதை விட இத்தினூண்டாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம பாட்டுக்கு வந்து ஏக்கர் கணக்காக வந்து நம்ம விரிச்சு விட முடியாது இல்லையா. ஸோ அதை நீட்டாக பேக் பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு we have non-histone chromosomal proteins. ஸோ இதெல்லாம் சேர்ந்து it will form the chromatin fiber and in the chromatin fiber will further condense to form the chromosome. and in the chromosome தான் நம்ம through cell division we are inheriting. okay, through meiosis and then mitosis and then the zygote formation we are inheriting in the chromosomes தான். சரியா, ஸோ இப்போ இந்த ஒரு chromatin fiber அப்படின்னு நான் சொல்லும்போது you have to remember two important terms. okay, one is euchromatin and another is heterochromatin. okay, ஸோ இப்போ வந்து இந்த ஒரு bead and string structure சொன்னேன் இல்லையா, நம்ம histones வச்சு DNA வச்சு we're going to wrap it. now the further we will pack it to form the chromatin fiber and in the chromatin fiberல வந்து பாத்தீங்கன்னா cellular regions வந்து is லூஸா பேக் ஆயிருக்கும். ஓகே, கொஞ்சம் லூஸா பேக் ஆயிருக்கும். லூஸா பேக் ஆகிக்கிறது மட்டும் இல்லாம it stains a little light. சரியா,
this region is what we call the euchromatin, and euchromatin na vandu it is transcriptionally active. Transcription na enna engiradella we will see, but remember that euchromatin is the one that is actively going to participate in expressing நம்ம DNA ல இருக்கிற அந்த கோடை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான மெயின் ரீஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the euchromatin, or you can say it is transcriptionally active. ஓகே, அது இன்னொரு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு டென்ஸாக வந்து பேக் ஆகிருக்கும், and it stains extremely dark, and it's called the heterochromatin. In the heterochromatin regionல transcription does not occur, and it is not transcriptionally active. சரியா? இட் இஸ் ஆல்சோ வெரி ரியல் லைஃப்பில் ரொம்ப டேங்கிள் ஆகி முடிச்சு போட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஆராய மாட்டோம், அதை நம்ம பிரிக்கிறதுல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே கொஞ்சம் லேசாக வந்து இஃப் இட் இஸ் டேங்கிள் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது ரொம்ப டென்ஸாக பேக் ஆகிருந்ததுன்னா சரி இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதே தான் நம்மளோட டிஎன்ஏலையுமே கொஞ்சம் இந்த லூஸாக பேக்காக இருக்கிற ரீஜன் தட் ஸ்டெயின்ஸ் லைட் இஸ் கால்ட் euchromatin, and it is transcriptionally active, whereas இன்னும் டார்க் ஸ்டெயினிங் டென்ஸ்லி பேக்ட் region வந்து we call it the heterochromatin. சரியா? Now this is the packaging of the DNA helix. So again coming back to that picture, நம்ம long DNA helix வந்து வெறும் DNA strand வந்து நம்ம இந்த histone proteins மேலே we're going to wrap, and இந்த wrap ஆன structure வந்து is further going to coil forming the chromatin fiber, and in the chromatin fiber condenses to form the chromosome. Okay, so this is how நம்மளோட entire DNA வந்து is packed, condensed in the form of chromosomes, and நம்ம inherit பண்றதுக்கு வசதியான ஒரு structure-ஆ it is made. சரியா? So this is the packaging of the DNA helix. ஸோ நவ் தட் நமக்கு டிஎன்ஏ தான் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? பட் இயர்ஸ் அகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சயின்டிஸ்ட் வந்து they were still searching என்ன இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஓகே, எதனால வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து யூ நோ தட் மெண்டல் வந்து வாஸ் மேக்கிங் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பீ பிளான்ட்டில், அண்ட் யூனோ அவருடைய லாஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிற டைம்லேயே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே டிஎன்ஏ தான் வந்து இன்ஹெரிட் ஆகுதா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய சயின்டிஸ்ட்ஸ்க்கு பேரலாக இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் வர் டன் இஸ் கிரிஃபித்தோடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த கிரிஃபித் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து அவர் லேபில் வந்து he was working with Streptococcus pneumoniae. ஓகே, ஸோ Streptococcus pneumoniae அப்படிங்கிற ஒரு organism-ஓட தான் he was working. Okay, so when he was working, obviously Streptococcus pneumoniae நான் பேர் சொன்னாலே it indicates இல்லையா, it causes pneumonia அப்படின்னு. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 different strains are there. ஓகே, ஒன்று வந்து is called the R strain, இன்னொன்று is called the S strain. இப்போ S strain வந்து பார்த்தீங்கன்னா has smooth type colonies. ஓகே, நம்ம அந்த பிளேட்டில் வந்து கல்ச்சர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா it forms smooth colonies. ஸோ இந்த ஸ்மூத் காலனிஸ் இருக்கிற இந்த S strain வந்து பார்த்தீங்கன்னா is the virulent strain, அதாவது டிசீஸ் காசிங் ஸ்ட்ரெயின். அதே ஆர் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ரஃப் ஸ்ட்ரெயின், ஆர் இட் இஸ் த avirulent strain. Rough strain சொல்லும்போது it forms rough colonies, not smooth shiny colonies. S strain மாதிரி இல்லாமல் it forms rough colonies. ஸோ அதனால தான் 2 டைப் called rough and smooth, அதாவது R and S strains இருக்குது. அதில் R வந்து பார்த்தீங்கன்னா it does not cause pneumonia, so the organism will not die obviously. அதே S வந்து பார்த்தீங்கன்னா it is the actual smooth colony which is virulent and it will cause the disease. ஸோ இந்த கிரிஃபித் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எலி எடுத்து அந்த எலிக்கு வந்து என்ன பண்ணார், ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணார். அப்போ ஆர் ஸ்ட்ரெயின் வந்து இட் இஸ் avirulent, நிமோனியாவே கிடையாது. அப்போது எலி வாழ்ந்தது, எலி இஸ் அலைவ், நோ ப்ராப்ளம், ரைட்? ஆர் ஸ்ட்ரெயின் போடும்போது the mice was alive. அதே வந்து என்ன பண்ணார், ஒரு எலி எடுத்து அதுக்கு எஸ் ஸ்ட்ரெயினை வந்து குத்தி விட்டார். அப்போ எஸ் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணும், இட் காஸ்ட் நிமோனியா. அப்போ அந்த எலி செத்து போச்சு. ஓகே, ஸோ எஸ் ஸ்ட்ரெயின் போட்டால் மவுஸ் டைட். ஓகே, நான் என்ன பண்ணார், சரி ஓகே நம்ம அதை ஹீட் கில் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் ஸ்ட்ரெயின், அதாவது விரியூலண்ட் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணிவிட்டு அனுப்பிச்சார். அப்போ என்னாச்சுன்னா இவென்ச்சுவலி ஸ்மூத் ஸ்ட்ரெயின் வந்து செத்து போச்சு. அப்போ நிமோனியா காஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போது இவென்ச்சுவலி மை மவுஸ் வாஸ் அலைவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட் வாஸ் அலைவ் when he injected heat kill S strain.
அப்புறம் என்ன பண்ணாரு, சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த ஹீட் கில் பண்ண இந்த எஸ்ட்ரேனையும் அதை டிசீஸ் காஸ் பண்ணாத ஆர்ஸ்ட்ரெயினையும் சேர்ந்து இன்ஜெக்ட் பண்ணார். அப்போது ஐடியலி நான் எஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணிட்டேன். அப்போ அது ஹீட் கில் பண்ணி நான் ஒரு மவுஸில் கொடுக்கும்பொழுது அது வந்து சாவலை. அப்போ என்ன அர்த்தம், இட் டஸ் நாட் காஸ் த டிசீஸ் எனிமோர். அதே மாதிரி ஆர்ஸ்ட்ரெயின் எனிவே டிசீஸ் காஸ் பண்ணாது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இது ரெண்டுத்தையும் கொடுத்தாலும் மவுஸ் உயிரோடு தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்போமா? பட் ஆனால் இல்லை, த மவுஸ் died because of an infection. ஓகே, ஸோ அதை அவர் என்ன பண்ணார்னா திருப்பி அதோடைய பிளட் எடுத்து அவர் கல்ச்சர் பண்ணி பார்க்கும்பொழுது லைவ் எஸ்ட்ரெயின் பாக்டீரியா அவருக்கு கிடச்சிது. அப்போ என்னடா இது, நான் ஹீட் கில் பண்ணி அதை அனுப்பிச்சப்போ ஏன் எலிக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அதே இது நான் ஹீட் கில் பண்ணி ஆரோடு சேர்ந்து அனுப்பும்பொழுது உயிரோடு இருக்கிற எஸ் எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ என்ன சொன்னாருன்னா, தெர் இஸ் சம்திங் இந்த ஆர் ஸ்ட்ரெயினில் இந்த எஸ் ஸ்ட்ரெயினில் ஹீட் கில் பண்ண எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஏதோ ஒன்று ஆர் ஸ்ட்ரெயின்குள்ளே போய் அதை உயிரோடு இருக்கிற எஸ்ட்ரெயினாக மாற்றிடுச்சு அப்படின்னு ஹீ செட். ஸோ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் ஸ்ட்ரெயின், டிசீஸ் காஸ் பண்ணாத அப்பாவி ஆர் ஸ்ட்ரெயினாக இருந்ததை ஏதோ ஒன்று அதை பகிரங்கமாக டிசீஸ் காஸ் பண்ணுற எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஹீ கால்ட் இட் த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஓகே, ஸோ கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் திஸ் இஸ் த diagrammatic representation. So S மட்டும் இது பண்ணும்போது the mouse died and when he cultured live S டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து அவருக்கு கிடச்சிது. அதே ஆர் பண்ணும்பொழுது ஒரு லைவ் பாக்டீரியாவும் கிடைக்கல, பிகாஸ் ஆர் எனிவே செத்து போச்சு. ஓகே, ஆருக்கும் சர்வைவலுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால எலிக்கும் நிமோனியா வரல, அது பாட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, அதே ஹீட் கில் பண்ணப்பவும் எனக்கு எந்த விதமான க்ரோத்துமே இல்லை. ஆனால் வென் ஐ கம்பைன் த டூ, ஏதோ ஒன்று இந்த ஹீட் கில்ட் எஸ்லேருந்து ஹீட் அதாவது ஆரை வந்து இட் கன்வெர்டட் இன் டு த லைவ் S bacteria. So it caused the infection and the mouse died. So ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் இருக்கு அப்படிங்கிறத கிரிஃபித் கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ கிரிஃபித்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா we had 3 scientists who were Avery, MacLeod and McCarthy. ஓகே, ஸோ ஆவரி, மக்லியோட் அண்ட் மெக்கார்ட்டி இந்த 3 சயின்டிஸ்ட்ஸும் சேர்ந்து சரி அப்போ இந்த ஹீட் கில்டு எஸ்ல எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காம்போனன்ட் வந்து ஆரை வந்து மாற்றிருக்கும் அந்த மாதிரி. அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன். ஸோ அந்த மாதிரி எது வந்து நம்ம ஆரை வந்து பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஹீட் கில்ட் எஸ் பாக்டீரியா இருக்குல்ல, ஹீட் கில்ட் எஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு தே ஆடட் ப்ரோட்டீனேஸ். அப்போது தே ஆர் டைஜஸ்டிங் ஆல் த ப்ரோட்டீன். அதுக்கப்புறமா ஹீட் கில்ட் எஸ்ஸையும் ஆரையும் சேர்ந்து கொடுத்தா அப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் செல்ஸ் அப்பியர்ட். அப்பவும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. அப்பாவியாக இருந்த நம்ம ஆர் வந்து அன்னியனாக மாறிடுச்சு திடீர்னு. ஓகே, அப்போது ப்ரோட்டீன் அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணி இருக்கிற ஆர்என்ஏ எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்பவும் பார்த்தா S cells appeared. அப்போ transformation was happening. But DNAs add பண்ணப்போ மட்டும் DNA இல்லை, ஹீட் கில்டு எஸ்லேருந்து டிஎன்ஏ இல்லாத ஹீட் கில்டு எஸ்ஸை வந்து நம்ம ஆரோட சேர்க்கும் பொழுது அப்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கலை. நோ எஸ் செல்ஸ் வர் அப்பியர்ட் when this experiment was conducted. ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணாங்க, ஓகே அப்போது ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னு கிரிஃபித் கண்டுபிடிச்சாரா, அந்த ஏதோ ஒன்று டிஎன்ஏ தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பிகாஸ் டிஎன்ஏ இருக்கும்பொழுது நம்ம ப்ரோட்டீனை அழித்தாலும் ஆர்என்ஏ அழித்தாலும் என்ன பண்ணாலும் த டிஎன்ஏ வாஸ் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆர். ஓகே, ஸோ ஆர் வந்து அப்பாவியாக நான் டிசீஸ்லாம் காஸ் பண்ண மாட்டேன், நான் வாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த ஜீவனை இந்த டிஎன்ஏ போய் இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன் டு த லைவ் எஸ்ட்ரெயின் அண்ட் அதனால் நிமோனியா வந்து எலி செத்து போச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரின்சிபல் வந்து டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத வந்து ஆவரி, மெக்லியோட் அண்ட் மெக்கார்ட்டி 3 பேருமே ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு த டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். பட்
in case still இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி ஹர்ஷி அண்ட் சேஸ் 2 பேர் வந்து they conducted an experiment. Okay, so in the experiment la enna pannanga appadina they took bacteriophage. Okay, bacteriophage eduthu onna vandu they grew it in radioactive sulfur irukra medium. Okay, so radioactive sulfur இருக்கிற மீடியம்ல கல்ச்சர் ஆச்சு அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ்ல தானே வந்து சல்ஃபர் இருக்கு. அப்போ the protein coat becomes radioactive. ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா radioactive phosphorusல கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏல தானே ஃபாஸ்பரஸ் இருக்கு. இப்போ தான் படித்தோம் நியூக்ளியோடைட்ல phosphate group is there. அப்போ இந்த டிஎன்ஏ வந்து will pick up that radioactive phosphorus and become radioactive. ஓகே, ஸோ ஒரு பக்கம் radioactive protein coat இருக்கிற bacteriophage, இன்னொரு பக்கம் radioactive DNA இருக்கிற bacteriophage. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பாக்டீரியால இன்ஃபெக்ட் பண்ண விடுறோம். Okay, so infect பண்ண விட்டோம். So first stage is infection. So infect பண்ண விட்டா என்ன ஆகும்? செல்ஸ்க்கு உள்ள the genetic material is going to enter. Yeah, so in the genetic material வந்து is going to have radioactive phosphorus in one case, whereas normal DNA in one case. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த radioactive sulfur இருக்கிற protein coat வந்து is left outside. பாக்டீரியாக்குள்ள என்ன போகுதுன்னா நார்மல் டிஎன்ஏ தான் போகுது இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து radioactive DNA is going inside and my protein coat is left outside. இப்போ இதை நான் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்பொழுது my cells will settle down இல்லையா. அப்போ செல்ஸ், அதாவது இந்த பாக்டீரியல் செல்ஸ் will settle down. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ இந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து they were radioactive in the case of my radioactive phosphorus. Okay, so in the cells la vandu radioactive phosphorus was seen, which indicates that in the bacteriophage la indu enoda phosphorus adhaadu enoda DNA da has gone into the next cell. So appo enoda supernatant adhaadu nama release panna veliyila irukra and protein coat ellame will come in the supernatant இல்லையா. ஸோ அந்த சூப்பர்நேட்டன்ட்ல எந்த விதமான ரேடியோ ஆக்டிவுமே இல்லை. அதே இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்நேட்டன்ட்ல மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்ததே தவிர ஆன செல்ஸ்ல எந்த விதமான ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வாட் டிட் தே ஃபைண்ட்? நான் ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் எனக்குள்ளே வரப்போகுது. ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் இஸ் இன்ஹெரிட்டட் தவிர ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் அப்படியே அது வந்து சூப்பர்நேட்டன்ட்டோட போயிடும். ஸோ அப்போது கிளியர்லி டிஎன்ஏ இஸ் மை ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபவுண்ட் அவுட். ஸோ இந்த ஹர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறமா இட் வாஸ் வெரி கிளியர் தட் DNA is our genetic material. Actually பாத்தீங்கன்னா there are so many scientists who have worked behind this. நம்ம வந்து இவங்களோட ஒர்க்கை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோட்டீன் தான் genetic material நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய theories have been followed. But at the end of the day இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அப்புறமா we agreed that okay DNA தான் வந்து நம்மளோட genetic material அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் இந்த டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் we have something called the central dogma. ஓகே, ஸோ அதாவது நம்ம central dogma is nothing but how is our body, நம்ம features எல்லாமே how is it brought about together, what is this molecular basis of inheritance, going back to the chapter, is nothing but the central dogma. அதாவது DNA is my genetic material. இந்த DNA will of course replicate on its own through replication. Okay, so நான் என்னோட செல் வந்து டிவைட் ஆகுது போகுது அப்படின்னா இந்த DNA is replicating, so it undergoes replication. இந்த replication மூலமா வர என்னோட DNA will convert to RNA by the process of transcription. And if RNA திரும்பி DNAக்கு போகணும்னா it goes through reverse transcription, and இந்த RNA is translated to protein, and in the protein is what is going to be expressed. So something as simple as நம்மளோட skin pigment. Okay, என்ன ஸ்கின் டோன் நமக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெலனின் காம்போனன்ட்ஸ். எவ்வளோ மெலனின் வரணும் அப்படிங்கிறது ஹூ இஸ் டிசைடிங்? ஏதோ ஒரு ப்ரோட்டீன் இஸ் டிசைடிங். எந்த அமௌண்ட், அதாவது நிறைய ப்ரோட்டீன் இருக்கா கம்மியான ப்ரோட்டீன் இருக்காங்கிறத வச்சு தான் நம்மளோட ஸ்கின் டோன் இஸ் ஜட்ஜ். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸ்பிரஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா பசங்களா? ஃப்ரம் டிஎன்ஏயை த்ரூ டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் ஆர்என்ஏயை கன்வெர்ட் பண்ணுறேன், அண்ட் ஆர்என்ஏயை டிரான்ஸ்லேஷன் மூலமாக நான் ப்ரோட்டீனாக கன்வெர்ட்
கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ரோட்டீன் தான் எனக்கு ஃபீச்சராக வெளியே தெரியுது. ஓகே, அப்போது இந்த டிஎன்ஏல என்ன கோட் இருக்குது, என்ன சீக்வன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டிஎன்ஏயை நான் இன்ஹெரிட் பண்ணுறேங்கிறத வச்சு தான் என்ன மாதிரி ப்ரோட்டீன் என் பாடியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது அந்த ப்ரோட்டீன் என்ன எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ that is what is reflecting as my character, reflecting as my looks, my physiology, எல்லாமே வந்து is based upon that. Is this clear? So இதுதான் வந்து நம்மளுடைய central dogma. Okay, so central dogma says that DNA is the main genetic material. அதிலிருந்து RNAயும் ரொம்ப முக்கியம் தான். ஓகே, அதாவது டிஎன்ஏல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆர்என்ஏ நடுவில் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ இந்த ஒரு இதை தான் வந்து we call it, இந்த ஒரு ப்ராசஸை தான் we call it the central dogma. ஓகே, பட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னாலும் ஒரு கும்பல் என்றைக்குமே வந்து ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் சேயிங். பட் இவென்ச்சுவலி we kind of saw that RNA is not as stable as DNA. Okay, but ஆனால் either way the first genetic material அப்படின்னு சொல்ல போனால் it is definitely RNA. ஸோ நிறைய வைரஸஸில் நிறைய ஆர்கானிசம்ஸில் வந்து இன்னமும் வந்து RNA is a முக்கியமான ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் ஒரு கேட்டலிஸ்டாக எத்தனையோ நம்ம பாடியில் இருக்கிற ப்ராசஸில் வந்து இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ மெசஞ்சர் மாலிக்யூல், ஆஸ் அன் அடாப்டர் மாலிக்யூல், எல்லாமே வந்து RNA இஸ் டெஃபினெட்லி பிளேயிங் இனஃப் ரோல்ஸ். ஓகே, பட் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து அது அந்த அளவுக்கு ரியாக்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்டேபிள். ஸோ ஒரு டிஎன்ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் இட் ஹேஸ் டு பி ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோவிட் வந்தப்போவே வந்து மெயின் பிரச்சனை என்னவாக இருந்தது, தட் த வைரஸ் இஸ் மியூட்டேட்டிங் இல்லையா, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அது வந்து மாறிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்படி அது க்யூர் கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் வெல் டிஃபைன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி வெரி வெரி ஸ்டேபிள். ஸோ அது வந்து RNA கிட்ட கொஞ்சம் இருந்தது. அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட், இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி இன் நேச்சர். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் அண்ட் ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேருக்கு கூட வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது யூ கேன் ஈஸிலி ரிப்பேர் இட் அண்ட் மேக் த டிஎன்ஏ அகேன். ஸோ இன் சச் அ வே அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால டிஎன்ஏ இஸ் அ டெஃபினெட்லி பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். பட் அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் RNA இஸ் பெட்டர்னு சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். பட் RNA வந்து இப்போ நம்ம ஆஸ் வி சி நம்ம மல்டிபிள் ப்ராசஸஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் RNA இல்லாமல் DNA cannot exist. அந்த அளவுக்கு RNA is also important. சரியா? So this is about the RNA world. Okay பசங்களா? So with this நம்ம வந்து we have seen எப்படி வந்து டிஎன்ஏ வாஸ் கால்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல், எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, ப்ளஸ் வந்து வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் டிஎன்ஏ, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வந்து we are going into the central dogma. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து how is it going to convert to protein. இப்போ ஏன் டிஎன்ஏல வந்து மேக் black hair இருக்குது, blonde hair இருக்குது, brown hair இருக்குது, ஸோ இது எல்லாமே டைப்ஸ் இருக்கும்பொழுது ரெட் ஹேர் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் என்னோட முடி பிளாக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ பிக்மெண்ட். திஸ் பிக்மெண்ட் இஸ் நத்திங் பட் அ ப்ரோட்டீன். அப்போது இந்த டிஎன்ஏ எப்படி வந்து இந்த ப்ரோட்டீனை கொடுக்குது, எப்படி ஹவு இஸ் இட் பிரிங்கிங் ரைஸ் டு திஸ் அப்படிங்கிறது தான் இஸ் அவர் சென்ட்ரல் டாக்மா. அண்ட் அதோடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக 3 ப்ராசஸஸ் நம்ம பார்க்க போகிறோம், which is replication, transcription, translation. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட்லி we have replication. ஸோ replication அப்படின்னு சொல்லும்போது நத்திங், என்னோட டிஎன்ஏ வந்து இட் cannot remain all through my life இல்லையா. my cells are dying, new cells are coming. அப்போ இந்த ப்ராசஸில் my DNA has to replicate. அப்போ எப்படி இது replicate ஆகுதுன்னா through replication. அவ்வளோதான், as simple as that. Okay, so replication is the process through which my DNA will replicate. அவ்வளோதான், no other question to it. But one thing you have to remember is this replication is semi-conservative in nature.
Okay, so semi-conservative in nature அப்படின்னு சொல்லும் பொழுது how is it semi-conservative? ஒரு strand, ஒரு DNA strand இருக்குது அப்படின்னா என்கிட்ட 2 polynucleotide chain இருக்கா, அப்போது now I have to copy the 2, correct? அப்போது நமக்கு தெரியும் that both strands are complementary. If this is A, this is B. ஓகே, இப்போ ஏயை வச்சு தான் நான் பிஏ கண்டுபிடிக்க முடியும், பிஏ வச்சு தான் நான் ஏஐ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அங்கேயே எனக்கு ஆன்சர் இருக்குது. வாட் வில் ஹேப்பன், இந்த ஸ்ட்ராண்ட் வந்து வில் பிரிஞ்சிஃபை அண்ட் கிவ் மீ த நியூ பி. I'll use another color. So new B. So இந்த A வந்து will give rise to a new B and இந்த B will give rise to a new A. இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ராண்ட், ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் இருக்கிற, ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸில் இருக்கிற 2 ஸ்ட்ராண்டுமே ஆர் கோயிங் டு ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட்ஸ். அண்ட் இந்த ஏ வந்து ஒரு பி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த பி இன்னொரு ஏ ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக மொத்தம் மை டிஎன்ஏ ஹேஸ் ரெப்ளிகேட்டட். அப்போது பாதி ஸ்ட்ரக்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பழைய டிஎன்ஏவோடது, பேரண்ட் டிஎன்ஏவோடது, பாதி தான் நான் சிந்தசைஸ் பண்ணது இல்லையா? அப்போ இது இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகும் பொழுதும் அதே தான் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிறதுனால we call it a semi conservative nature. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 second. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பேரண்டல் டிஎன்ஏ வந்து வில் சிந்தசைஸ் 1 நியூ ஸ்ட்ராண்ட், அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ்ட் பை another strand. ஸோ ஆஸ் யூ கேன் see here, ஒரு பக்கம் நான் ரெட்டாக காமிச்சிருக்கிறது இஸ் த நியூ ஸ்ட்ராண்ட் அண்ட் ப்ளூவாக இருக்கிறது இஸ் த ஓல்ட் ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மெசல்சன் அண்ட் ஸ்டால் 2 பேர் வந்து they conducted this experiment. Okay, so what did they do? Normal DNA ஒன்று எடுத்துக்கிட்டு, ஸோ நார்மல் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா will have normal nitrogen obviously. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we cultured it in N15 medium. ஸோ N15 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஹெவி நைட்ரோஜன். ஓகே, இங்கே நான் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றிலாம் பேசலை, அந்த ஃபாஸ்பரஸ் சல்ஃபரை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ N15 is not radioactive, it is only heavy. ஓகே, இட்ஸ் ஹெவி இன் நேச்சர். ஸோ அப்போ இந்த N15 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம டிஎன்ஏ நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகும், 2 டிஎன்ஏயுமே, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏயுமே வில் பிக் அப் த ஹெவி நைட்ரோஜன். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ், அதாவது CSCl, cesium chloride gradient, density gradient centrifugation நம்ம பண்ணும்பொழுது, density gradient அப்படின்னா எது உள்ளத்துலேயே ஹெவியாக இருக்கோ அது கீழே செட்டில் ஆகும், ரொம்ப லைட்டாக இருக்கிறது மேலே செட்டில் ஆகும், அதே நடுவில் இருக்கிறது நடுவில் யூ கேன் see the bands. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெவி டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டுமே ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கல்ச்சர் பண்ண இந்த ஹெவி டிஎன்ஏ, ஹெவி நைட்ரோஜன் இருக்கிற இந்த டிஎன்ஏ will settle at the base which has the heaviest form. Now இதை வந்து நம்ம நார்மல் மீடியமில் போட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸில் நம்ம வந்து அதுக்கு when we tested என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈகோலையில் 20 minutes ஈகோலைக்கு அதோடைய ரெப்ளிகேஷன் சைக்கிள். ஓகே, அது டிவைட் ஆகிறதுக்கு it takes 20 minutes. அப்போ 20 minutes கழிஞ்சு பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி செமி கன்சர்வேட்டிவ். அப்போது பாதி வந்து என்னோட பழசு, பாதி வந்து இப்போ நான் புதுசாக இது பண்ணுது. அப்போது பாதி வந்து இட் இஸ் ஹெவி, பாதி வந்து இப்போ வந்து நியூ N14 நார்மலாக இருக்கிற டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட 2 ஸ்ட்ராண்ட்ஸோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும். ஸோ வி ஹேட் அ ஹைப்ரிட் டிஎன்ஏ பேண்ட். அதே இன்னொரு தடவை இன்னொரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழிஞ்சு நம்ம வந்து அதை செக் பண்ணும்பொழுது இதிலேருந்து திருப்பி பாதி தான் வந்து என்னோட டாட்டர் ஸ்டாண்ட்ஸுக்கு போகும். கரெக்ட்? ஸோ இதிலேருந்து ஒரு பாதி வந்து இன்னொரு பாதியை சின்சைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஆல்ரெடி இருக்கிற 2 ஸ்ட்ராண்ட் மட்டும் வில் ஃபார்ம் hybrid DNAs, whereas நார்மலாக இருக்கிற 2 strands வந்து will again give rise to normal strands and form light DNA. Okay, so if you understood, first heavy DNA, heavy 2 strand இருந்தது வந்து கீழே செட்டில் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் இது பண்ணும்போது 2 strand
பாதி ஹெவி பாதி லைட். அப்போ மீடியம் இடத்துல செட்டில் ஆச்சு. மீடியம் இடத்துல we found a band. இப்போ இதிலிருந்து பாதி பாதி புதுசு லைட் சேஞ்ச் வரும்பொழுது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுறது வந்து will form a hybrid DNA. அதே வந்து when I have the new light strands that have been synthesized, it forms the lighter band. So இதை வச்சு they found out that DNA replication is conservative or semi-conservative in nature. Okay, so in the Messelson and Stahl's experiment வந்து was indicative to say that என்னோட DNA is semi-conservative in nature. சரியா? இப்போ now that you know it is semi-conservative, ஒரு ஸ்ட்ராண்டை வச்சு தான் நான் இன்னொரு ஸ்ட்ராண்டை காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது how exactly is this happening அப்படின்னு கேட்டிங்கன்னா that is our replication process. Okay, so replication process எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா let me show you in a simple way. Okay, என்கிட்ட 2 strands of DNA இருக்குது. நான் 2 பேருமே கிட்ட கிட்ட இருக்காங்க. இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்ட் இஸ் வாட் ஐ கால் த ORI or the origin of replication. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னா யூ நோ தட் 2 ஸ்ட்ராண்ட்ஸுக்கு நடுவுலையும் வந்து ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது, 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி நான் பிரிக்கிறது இதை? கரெக்ட். ஸோ அப்போ பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி ஐ ஹாவ் an enzyme called helicase. ஓகே, ஸோ ஹெலிகேஸ் வந்து என்ன பண்ணுது? இந்த நடுவில் இருக்கிற பாண்ட்ஸை இட் இஸ் கோயிங் டு பிரேக். அப்போது மை டிஎன்ஏ வில் ஓப்பன். ஸோ அப்போ என்ன ஆகும்? என்னோட டிஎன்ஏ வந்து இஸ் கோயிங் டு ஓப்பன் அவுட். ஓகே, என்னோட ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இது ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இப்போது நம்ம வந்து ரெண்டு கயர் வந்து நம்ம 12 பண்ணிவிட்டு அதை நம்ம இப்படி திறந்தோம் அப்படின்னா விட்டால் திரும்பி அது காயில் ஆகிக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது ரெப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் அ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். ஒரு பைண்டிங் ப்ரோட்டீனை வச்சு ஐ எம் கோயிங் டு மேக் ஷியோர் தட் இட் டஸ் நாட் காயில் பேக் அகெயின். சரியா? நவ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் நான் இப்படி பிரித்தேன் அப்படின்னா இன்னொரு சைடில் டென்ஷன் டெவலப் ஆகும்ல. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பீஸ் ஆஃப் நூலோ இல்லை கயரோ எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நாட் போட்டுட்டு அதை அப்படியே காயில் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் காயில் பண்ணிவிட்டு அந்த காயிலை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ரிலீவ் ஆக கீழே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பில்டப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வேண்டி ஐ ஹாவ் isomerase or topoisomerase. ஓகேவா? ஸோ இந்த topoisomerase is going to relieve the pressure. ஸோ யாரெல்லாம் வந்திருக்கா இது வரைக்கும்? helicase is there, it is going to open the strand and then I have a binding protein. எதுக்குன்னா பிரிஞ்ச இந்த ஸ்ட்ராண்டை அப்படியே பிடிச்சிக்கிறதுக்காக வேண்டி I have a protein there and then பின்னாடி இருக்கிற டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்காக வேண்டி I have topoisomerase. ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே, now if you see from here, okay, you have a replication fork that is formed. ஏன்னா I have a strand, now it has opened. இது ஒரு அளவுக்கு fork மாதிரி இருக்கா இது பார்க்கறதுக்கு? So this is called as my replication fork. Okay, so who all are participating here? இங்க I have helicase க்கு அப்புறம் single stranded binding protein will hold it and then topoisomerase is going to release the stress and I have the replication fork that has been formed. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டிஎன்ஏ எடுத்து இது வரைக்கும் நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரெப்ளிகேஷன் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ இந்த ஸ்டார்டிங் ப்ரெப்பரேஷன் ஒர்க்கை வந்து we call it the initiation of the replication. அவ்வளோதான். Okay, this is the initiation of replication. So பிரிச்சாச்சு, it is all ready to go. Now what happens is, okay, now what happens is it has to start. Okay, now if it has to start அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ம வந்து இப்போது ஆன்சர்ஸுமே அப்படி தானே. இப்போ நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லை எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து பிடிச்சிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிற நிறைய பேர் இருக்கும். இல்லை நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போதே கூட மேம் ஜஸ்ட் இது எந்த கான்செப்ட்னு மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அதே மாதிரி டிஎன்ஏக்குமே திடீர்னு ரெப்ளிகேட் பண்ணுன்னா நான் எங்கேருந்து ரெப்ளிகேட் பண்ணுவேன், எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அதுலேருந்து பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதனால we have something called the primer that is attached. ஓகே, ஸோ இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த அப்படியே அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைமர்லேருந்து இட் வில் ஸ்டார்ட் ஆடிங் நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் இட் வில் கீப் ஆன் கோயிங். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரைமரை ஆட் பண்ணுறது, அதாவது ஆர்என்ஏ ஒரு ப்ரைமர் is added. Okay, so RNA தானே single stranded நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த RNA primer வந்து through the help of primase அப்படிங்கிற ஒரு என்சைம்னால we are going to come and attach this. ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு ஃபஸ்ட் ஸ்டெப் முதற்கொண்டு நம்மளே எடுத்தாச்சு அப்படின்றப்போ we have the DNA polymerase அப்படிங்கிற ஒரு என்சைம். Okay, so this DNA polymerase will come in and it will start adding the nucleotides. இப்போ அது ஒன்றா ஆட் பண்ணும்பொழுது we call it elongation. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்ஏ எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் ப்ரோட்டீனையும் அட்டாச் பண்ணி அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு ப்ரைமரியும் அட்டாச் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஆடிங் நியூக்ளியோடைட்ஸ். அது நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ண புதுசாக ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து goes on synthesizing. அவ்வளோதான் உங்களுடைய ரெப்ளிகேஷன், ஒன்றுமே இல்லை. ஓகே, ஈஸி தானே, இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ரிமெம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸே இட் இஸ் ஆடிங் டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் யார்கிட்டேருந்து காப்பி பண்ணுது, டிஎன்ஏ கிட்டேருந்து தான் காப்பி பண்ணுது. ஸோ we can also call it a DNA dependent DNA polymerase. ஸோ டிஎன்ஏ டிபெண்ட் பண்ணி அதில் இருக்கிற காப்பியை நான் வந்து ஐ எம் கோயிங் டு காம்ப்ளிமெண்டரிலி மேக் இன் மை நியூ ஸ்ட்ராண்ட். ஸோ இட் இஸ் எ டிஎன்ஏ டிபெண்ட் DNA polymerase. ஓகே, நான் இந்த ஒரு இலாங்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஃபுல் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்க. பட் நம்ம டிஎன்ஏ அந்த மாதிரி கிடையாது. இமேஜின் எவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய பாலியேட் நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் அது நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விடிஞ்சிரும். அப்போ அதனால் ஃபுல் என்னோடய டிஎன்ஏ வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ டு கீப் இட் டுகெதர் பிகாஸ் அதை பாட்டு ஓப்பன் பண்ணி வச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜிப் மாதிரி நான் கொஞ்சம் திறந்து அந்த இது ரெப்ளிகேட் ஆகி முடித்தோடனே திருப்பி இன்னும் கொஞ்சம் திறந்து திரும்பி ரெப்ளிகேட் பண்ணி திரும்பி இன்னும் கொஞ்சம் திறந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் போவேன். ஸோ எலாங்கேஷன் வந்து எடுத்த உடனே ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து இட் டஸ் நாட் ஹேப்பன். ஸோ ஒரு ரீஜன், ஒரு ஓஆர்ஐ நான் சொன்னேன் இல்லையா, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி இப்போ இங்கே தான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா இது வரைக்கும் ஓப்பன் பண்ணுவேன், அப்புறம் இது வரைக்கும் சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறமா இது வரைக்கும் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் ஐ வில் கண்டினியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலாங்கேஷன், அதாவது இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் காமிக்கும் பொழுது ஐ டோல்ட் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் இஸ் 3' ஒரு ஃப்ரீ 3' இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த 3'OH தான் அடுத்த நியூக்ளியோடைடோட 5' ஃபாஸ்பேட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த OH குரூப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை இலாங்கேஷன். அதனால் எப்பவுமே என்னுடைய டிஎன்ஏ சிந்தசிஸாக இருக்கட்டும், RNA சிந்தசிஸாக இருக்கட்டும், இட் ஒன்லி ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த 5' to 3' டிரெக்ஷன். ஏன் 5' to 3' டிரெக்ஷன்? இந்த 3' டிரெக்ஷனில் தான் திருப்பி இன்னொன்று வந்து அட்டாச் ஆகி it can keep going. ஸோ அதனால் ஆல்வேஸ் ரெப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், என்ன ஒரு ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இட் ஹேப்பன்ஸ் இன் த 5' to 3' டைரெக்ஷன். Okay, this is a very very important point. Okay, now if you see இந்த ஒரு டிஎன்ஏல ஓகே ஐ எம் சேயிங் இதுதான் வந்து நம்மளுடைய ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். சரியா, இப்போ இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் கொஞ்சம் தூரம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் இது வந்து 3' to 5' ஸ்ட்ராண்ட், இது வந்து 5' to 3' ஸ்ட்ராண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, அப்போ நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸுமே ஆர் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ லெட் மீ பிரிங் இட் ஹியர். ஓகே, ஸோ இஃப் யூ see here
maybe I'll make some space. Wait பண்ணுங்க. Okay, so cleaner, let's do this. So if you see here, இங்கே ஒரு strand வந்து is 5 prime to 3 prime. இங்கே ஒரு strand வந்து is 3 prime to 5 prime. Okay, இப்போ ரெண்டும் வந்து இங்கே வந்து I have my ORI. இப்போ I said synthesize will only happen from 5 prime to 3 prime direction. கரெக்ட். அப்போது ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸுமே ஆன்டி பேரலல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போது இது வந்து என்னுடைய 3 prime to 5 prime ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொன்னால் இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி இருக்கும்? இட் வில் பி 5 prime to 3 prime. அப்போது பிரச்சனையே இல்லை, என்னுடைய ப்ரைமர் வந்து இங்கே அட்டாச் ஆகும், which is my 5 prime. 5 primeலேருந்து டைரெக்டாக I'm going to have my synthesis in the same direction 3 prime வரைக்கும். Okay, so 5 prime to 3 prime directionல ஒரே ஸ்ட்ராண்டா it is going to perform the replication. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஸ்ட்ராண்டில் அதாவது ஒரு டிஎன்ஏல வந்து we have ரெண்டு ஸ்ட்ராண்ட், ஒன்று வந்து 5 prime to 3 primeல இருக்குது, இன்னொன்று 3 prime to 5 primeல இருக்குது. புதுசாக சிந்தசைஸ் ஆகிற ஸ்ட்ராண்ட் நான் சொன்னேன் will always be in 5 prime to 3 prime. அப்போ always from 5 prime to 3 prime அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்ட் 5 primeலேருந்து 3 prime வரைக்கும் நான் ஸ்டாப் போயிட்டே இருக்குமா? ஸோ this is called the continuous strand. சரியா? அதே இன்னொரு ஸ்ட்ராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிக்கல். ஏன்? இது 5 prime, இது 3 prime. அப்போ என்னோட ரெப்ளிகேஷனுமே 5 prime to 3 prime தான் நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இட் வில் ஹேப்பன் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன். அப்போ ஆப்போசிட் டிரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர், நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ராண்டை வந்து நம்ம மொத்தமாக பிரிக்க மாட்டோம். அப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கேருந்து போகிற மாதிரி அந்த சைட்லேருந்து வரலாமே அப்படின்னு. தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், என்னுடைய இந்த 5 prime to 3 prime ஸ்ட்ராண்டுக்கு ஆப்போசிட்டில் அதுவும் 5 prime to 3 prime தான் இருக்கும். பட் நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் டிஸ்டன்சஸாக நம்ம ஜிப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறதுனால இங்கே வந்து இது வரைக்கும் திறந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே, அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் திறந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரைமர் வச்சு இங்கேருந்து இங்கே, திரும்பி இங்கே ஒரு ப்ரைமர் வச்சு இங்கேருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஃபார்ம் சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்ட்ராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா okay, which is my 5 prime to 3 prime strand, it is one long continuous strand. Okay, ஒரே ஒரு primer வச்சு continuous it will go, whereas இன்னொரு strandல it is in fragments. அப்போ இந்த fragments I call as the Okazaki fragments. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ் ஐ எம் அன்வைண்டிங் த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் ஒரே டைரெக்ஷனில் போனாலும் இன்னொரு பக்கம் தனித்தனி ஃப்ராக்மெண்ட்ஸாக ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சேர்ந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் லைகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வச்சு நம்ம இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஊட்டி விட்ருவோம். எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள். 5 prime to 3 prime டைரெக்ஷனில் தான் நடக்கணும், அந்த 3 prime OH வச்சு தான் நான் வளரணும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஆகி ஆல் த ஃப்ராக்மெண்ட்ஸ் டுகெதர் வில் பி அட்டாச்ட் த்ரூ லைகேஸ். ஓகே, ஸோ இந்த லைகேஸோடு சேர்ந்து இந்த அட்டாச்மெண்ட்லாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, என்ன இருந்தாலும் 5 prime 3 prime ஒரே ஓகே நீ இன்னும் கொஞ்சம் கட்டினியா ஓகே நான் அப்படியே டக்குன்னு ஆட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஈஸியாக முடியாமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரைமர் அட்டாச் பண்ணி அப்புறம் அதை சிந்தசைஸ் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டில் அதை ஒட்ட வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறதுனால இந்த ஸ்ட்ராண்டை நம்ம லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so we have one continuous strand and we have one lagging strand. சரியா? So this is exactly what is mentioned here as well. So என்னோட DNA polymerase வந்து is going to catalyze this entire thing. ஒரு பக்கம் பாருங்க ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் இட் இஸ் கோயிங் டு சிந்தசைஸ். அதை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து இட் வில் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னால இட் இஸ் கால்ட் அஸ் த லேகிங் ஸ்ட்ராண்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் த கண்டினியூவஸ் ஸ்ட்ராண்ட். அண்ட் இந்த ஒவ்வொரு பீஸையும் ஒட்ட வைக்கிறதுக்காக வேண்டி we have an enzyme which is DNA
ligase. Okay, so at the end of the process நமக்கு ஒரு continuous strandum multiple fragmentsum கிடைக்கும். அதை நம்ம ligase வச்சு ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமா 2 separate DNA strands நமக்கு கிடைச்சிடும். So replication is done. So this is all about replication. புரிஞ்சுதா பசங்களா? So to show you an entire picture, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு helicase will come and open my strand. அப்புறம் single stranded binding protein வச்சு நம்ம அந்த ஓப்பன் பண்ண ஸ்ட்ராண்டை பிடிச்சிக்க போகிறோம். பின்னாடி இருக்கிற டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்காக we have topoisomerase and ஒரு ப்ரைமேஸ் ஆட் பண்ணி DNA ப்ரைமேஸ் ஆட் பண்ணி ஒரு என்சைம்னால நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு RNA ப்ரைமரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா DNA பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து டக்குன்னு வந்து நியூக்ளியோடைட்ஸா ஆட் பண்ண போகுது. அண்ட் இது ஆட் பண்ற டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 5' to 3' ஒரே ஸ்ட்ராண்டாக நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் which is Okazaki fragments. The reason being replication nucleotides ஆட் பண்ணுற டைரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் 5' to 3' டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் formed which we call as the Okazaki fragments. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக DNA அன்வைண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக replication will happen. அப்போ கடைசியில் நமக்கு கிடைக்கிற இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையும் நம்ம DNA ligase வச்சு ஒட்ட வச்சிருவோம். அப்போ ஒட்ட வச்சுட்டா we have 2 different strands. Okay, so ஒரு பக்கம் we have the lagging strand, இன்னொரு பக்கம் we call it the continuous strand or the leading strand, because என்ன இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணுறது is way easier இல்லையா? Correct? So this is your entire process of replication பசங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will talk about transcription. Okay, so transcriptionங்கிறது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா DNA getting converted to mRNA. ஓகே, ஸோ இப்போது RNAலேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக 3 types இருக்குது, which is mRNA, which is the messenger RNA, rRNA, which is ribosomal RNA, and I have tRNA, which நம்ம translation படிக்கும்போது படிப்போம் that there is also another tRNA. Okay, so DNA converting to in the messenger RNA is what we call transcription. Okay, இப்போ DNA வந்து I said is giving rise to proteins, அந்த proteins தான் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்ட்டு. பட் அந்த DNA வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த மெசேஜை யாராவது ஒருத்தருத்துன்னு போகணும்ல, தட் இஸ் நத்திங் பட் த mRNA. ஸோ DNA வந்து mRNA கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நான் இப்போ நம்ம என்டையர் DNA ஸ்ட்ராண்டில் இப்போ நம்ம ரெப்ளிகேஷன் பார்த்தோம் where the whole DNA will be replicated இல்லையா? பட் இந்த என்டையர் DNA ஸ்ட்ராண்டை நம்ம உட்காந்து mRNA கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு ரீஜனையும் நம்ம ப்ரோட்டீன் ஆக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம டிஎன்ஏல there are particular segments, particular units that will get converted to நம்மளுடைய mRNA. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் 2 strands of DNA இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, one is the 3' to 5', இன்னொன்று is the 5' to 3'. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் தான் வந்து இஸ் கோயிங் டு கெட் டிரான்ஸ்கிரைப்ட், இதுதான் வந்து mRNA கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல மெயினாக 3 ரீஜன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ப்ரோமோட்டர் ரீஜன். ஓகே, ஸோ ப்ரொமோட்டர் ரீஜனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ சீக்வன்ஸ் அண்ட் அந்த சீக்வன்ஸ்க்கு அடுத்து தான் வந்து மை டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஸ்டார்ட். ஸோ ஒரு ரெக்கக்னைசிங் சீக்வன்ஸ், ஓ ப்ரொமோட்டர் இருக்கா அப்போ இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எப்படி நமக்கு ரெப்ளிகேஷனில் வந்து ஒரு ORI இருந்தது, ஒரிஜினல் ரெப்ளிகேஷன், அதே போல் இங்கே வந்து we have the ப்ரொமோட்டர் ரீஜன். ஓகே, ஸோ இந்த ப்ரொமோட்டர் ரீஜன் வந்து அகேன் இட் இஸ் அ சீக்வன்ஸ், ஒரு பர்டிகுலர் இது கிடையாது. லைக் இந்த கேஸ் ஆஃப் ORI வந்து இட் இஸ் ஒன் பர்டிகுலர் ரீஜன். பட் இங்கே ப்ரொமோட்டர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஎன்ஏல எக்கச்சக்கமான ப்ரொமோட்டர் ரீஜன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா we have something called the structural genes. ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் டு யோர் mRNA. ஓகே பசங்களா, அண்ட் லாஸ்டில் we will have one sequence called the terminator. ஆச்சு, முடிஞ்சது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும் இல்லையா? தட் இஸ் வாட் வி கால் அஸ் த டெர்மினேட்டர். ஸோ டெர்மினேட்டரை தாண்டி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. இட் இஸ் லைக் அ ஸ்டாப் ஃபேஸ், அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு.
ஓகேவா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஹாவ் 3 regions. ஒன் இஸ் த ப்ரொமோட்டர் ரீஜன், அதுக்கடுத்து we have the structural gene, அதுக்கடுத்து we have the terminator region. ஓகே, ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்குமே ஐ செட் சம்திங் கால்ட் த ஸ்ட்ரக்சரல் ஜீன் இல்லையா? அப்போ ஜீன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க தட் ஜீன்ஸ் are nothing but your functional unit of inheritance. நம்ம ஜீன்ஸை தான் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது, ஒரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஜீனை வந்து நம்ம எக்ஸாக்டாக ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஒரு ஜீன் கிவ்ஸ் ஒரு ப்ரோட்டீனா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. Okay, so in the gene concept there is another concept which we call cistron, which makes more sense. Okay, cistron அப்படினு சொல்லும்போது இந்த cistron is just ஒரு sequence of DNA that will give rise to ஒரு polypeptide. Polypeptide na enna? Peptide bond வந்து நம்ம ஒரு அமைனோ ஆசிட்க்கும் இன்னொரு அமைனோ ஆசிட்க்கும் நடுவில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பெப்டைட் பாண்ட். அப்போது ஒரு பாலிபெப்டைட் செயின் ஒரு 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 ப்ரோட்டீனோட ஒரு சப் யூனிட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுல் ப்ரோட்டீனாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. பட் ஒரு பாலிபெப்டைட் செயின் கொடுக்குற ஒரு ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ இஸ் கால்ட் ஆஸ் சிஸ்ட்ரான். ஓகே, அப்போ நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் அது இத்தனை டிஎன்ஏ சீக்வன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஒரு ஜீன் அப்படின்னு சொல்றதை விட we can call these genes in terms of the cistron. So ஒரு cistron is nothing but ஒரு sequence of DNA that is giving rise to ஒரு polypeptide. கரெக்டா? அப்போ ஜீன் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது I can have a polycistronic gene or a monocistronic gene. Okay, so polycistronic gene அப்படினா இந்த gene segmentல நிறைய cistrons இருக்கு. அப்போ இந்த sequence of DNA எல்லாம் நிறைய polypeptide it will code, that is more than one polypeptide it will code. So I call this gene as a polycistronic gene. அதே when I say monocistronic gene, இந்த geneல ஒரே ஒரு cistron தான் இருக்கு, அப்போ it produces ஒரே ஒரு protein ஒரே ஒரு polypeptide தான், and that is going to be expressed in the body. அவ்வளவுதான். ஸோ ஜீன் அப்படின்னு சொல்லும்போது we can define gene in terms of ஒரு DNA செக்மெண்ட்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா we will define it in terms of a cistron. So whether it is polycistronic or monocistronic ங்கிறது எத்தனை polypeptides are being synthesized or எத்தனை cistrons are present in the ஒரு gene unitல அப்படின்னு பார்த்தோம்னா then we can define it accordingly. Okay? So transcription unitல we mainly have these 3 regions, which is promoter, structural gene and the terminator region. Okay, so இந்த ஒரு structural gene regionல பாத்தீங்க அப்படின்னா your mRNA is going to get formed. Now இப்போ இந்த strandsலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா you know that DNA ல வந்து we have ATGC nitrogenous bases தான் நம்ம கிட்ட இருக்கு, U கிடையாது. Okay, so இப்போ இந்த 3' to 5' endல வந்து I am going to say ATGCGTACGAT. ஓகே, இது வந்து ஒரு கோடாக நான் சொல்ல போகிறேன். அப்போது 5' to 3' இந்த ஸ்ட்ராண்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா இல்லையா? பிகாஸ் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால தான் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ வாட் வில் திஸ் ரீஜன் பி? ஏக்கு டி, டிக்கு ஏ, ஜிக்கு சி, ஜி சி ஏ டி ஜி சி TA. I hope it is correct. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. But this is just an example that I am trying to give you. Okay. So 3' to 5' எண்டில் 5' ஸ்டாண்டில் நமக்கு என்ன கோடு இருக்கோ அதை நம்ம ஈஸியாக காம்ப்ளிமெண்டரிட்டி வச்சு 5' to 3' கண்டுபிடிச்சிடலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா when this strand is getting copied to mRNA, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3' to 5' strand மட்டும்தான் mRNA கொடுக்கும்.
ஓகே why is இந்த 3' to 5' வச்சு மட்டும்தான் ஏன் mRNA நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு மெயின் ரீசன்ஸ்க்காக வேண்டி. ஒன்று வந்து ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன சிந்தசைஸ் வந்து 5' to 3' டிரெக்ஷனில் மட்டும்தான் நடக்க முடியும் அப்படின்னு. இப்போ ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசிய தேவை. ஓகே, எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஸ்டடியும் நம்ம ரெப்ளிகேட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will make sure that ஃப்ராக்மெண்ட்டாக வந்தால் கூட எப்படியோ ஒட்ட வச்சு நம்ம ரெண்டுத்தையுமே சிந்தசைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும். பட் ஒரு mRNA சிந்தசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஈஸியாக 5' to 3' அதே டைரெக்ஷனில் சிந்தசைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஈஸியர் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்டை வச்சு மட்டுமே நம்ம mRNA சிந்தசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த 3' to 5' ஸ்ட்ராண்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு இன்னொரு ஸ்ட்ராண்ட் இல்லையா? அப்போது இதுலேருந்து நான் ஒரு mRNA சீக்வன்ஸை இது பண்ணுறேன் அப்படின்னா அந்த mRNA சீக்வன்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கும். அப்போ நான் ரெண்டு சீக்வன்ஸுக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் ரெண்டு mRNA ஒரே ரீஜனுக்கான ரெண்டு mRNA சிந்தசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? லெட்ஸ் சே ஐ ஹேவ் A strand B strand. ஓகே, இப்போது ஓகே அந்த ரீஜன் ஆஃப் த ஸ்க்ரீன் தெரியல, நான் இந்த பக்கம் எழுதுறேன். ஸோ வி ஹாவ் A strand and we have B strand அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த A strandக்கு ஒரு B கோடு இருக்கிற mRNA வந்து சிந்தசைஸ் ஆகுது, Bக்கு A கோடு இருக்கிற mRNA வந்து சிந்தசைஸ் ஆகுது. பிகாஸ் mRNA சிந்தசைஸுக்கும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த Aயும் Bயும் வந்து will be like complementary to each other. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து திருப்பி காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட இந்த கோட்ஸ் ஆஃப் mRNA வச்சு மட்டும்தான் நம்ம இப்போது ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் அது வந்து டிரான்ஸ்லேஷன் வரும்போது வந்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த என்ன சீக்வென்ஸ் ஆஃப் கோடில் இருக்கோ அந்தந்த அமைனோ ஆசிட்ஸ் தான் இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்ட். Okay, so appo A வந்து is going to give one set of amino acids, B வந்து is going to give one set of amino acids. அப்படின்னா ஒரே segment of DNA இருந்து ரெண்டு different kinds of polypeptide நமக்கு கிடைக்கும், which is not possible இல்லையா? ஒரு ரீஜன்லேருந்து ஒரே ஒரு விதமான ப்ரோட்டீன்னா it can code for அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து only one strand is always copied into the mRNA. Okay, that was for you to remember. Now coming back, இந்த ஒரு strandலேருந்து 5' to 3' directionல எனக்கு ஒரு mRNA synthesize பண்ணணும் அப்படின்னா how will it be? Aக்கு என்ன வரணும்? T வரணும். பட் mRNAல T உண்டா? கிடையாது, U தான் உண்டு. ஸோ ஐ வில் டேக் U. அப்புறம் Tக்கு A, Gக்கு C, then G, C, A. இப்போ Aக்கு T வரணும், I will put U. Okay, then Cக்கு G, then Gக்கு C, Aக்கு again T வரணும், அது பிளேஸில் U and then A. So this is going to be my mRNA strand. Correct? And நம்ம இந்த mRNA strand எப்படி ஃபார்ம் பண்ணினோம்? It is from the 3' to 5' strand. அதனால இந்த 3' to 5' strand we will call the template strand, because அதை டெம்ப்ளேட்டாக வச்சு தானே நம்ம mRNA சிந்தசைஸ் பண்ணணும். ஸோ அதனால that is called as the template strand. இப்போ template strandலேருந்து கோடான mRNA whatever I coded அது வந்து is similar to this strand. கரெக்டா? எங்கெல்லாம் T இருக்கோ அங்கெல்லாம் U இருக்கு. அதை தவிர சேம் சீக்வென்ஸ் இஸ் ஃபாலோட் இன் போத் த 5' to 3' and 5' to 3' of mRNA. கரெக்டா? ஸோ இந்த ரீசன்னால இங்கே கீழே இருக்கிற ஸ்ட்ராண்டுக்கு கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு பேர். ஸோ மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோடிங் ஸ்ட்ராண்ட் ஹேஸ் அ சிமிலர் orientation or similar sequence of the coded strand. அதனால அதுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்ட் கோட் பண்ணாது. ஓகே, ஸோ 5' to 3' directionல மட்டும்தான் mRNA is synthesized. So 3' to 5' strand is called template strand and opposite இருக்கிற 5' to 3' is called the coding strand. Is this clear பசங்களா? So இந்த terminologies are extremely important for you. Okay, so இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம translation படிக்கும் போது I will tell you that இந்த codes என்ன கோடு பண்ணுதோ that is what your protein is going to be.
ஓகே ஸோ ஒரே ரீஜன்லேருந்து இப்போ இதுலேருந்து வர்றது வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்போ ரெண்டும் வேறு வேறு அமைனோ ஆசிடுக்கு வந்து when it codes for it cannot happen it cannot give rise ஒரே செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ரெண்டு சம்மந்தமே இல்லாத ப்ரோட்டீனுக்கு வந்து it cannot give rise அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரே ஒரு ஸ்ட்ராண்டிலேருந்து மட்டும்தான் we are going to synthesize the mRNA ஓகே ஸோ இது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து we are going to see ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you know that ஒரு ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்குது ஒரு டெர்மினேட்டர் ரீஜன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு ப்ரொமோட்டர் ரீஜனை பார்த்தா உடனே ஓகே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் இந்த இடத்துல ஒரு என்சைம் இஸ் கோயிங் டு கம் அண்ட் பைண்ட் ஓகே which is the RNA polymerase ஓகே இந்த RNA polymerase வந்து டிஎன்ஏலேருந்து தானே காப்பி பண்ணுது டிஎன்ஏலேருந்து தான் இட் இஸ் கோயிங் டு காப்பி அண்ட் இட் இஸ் கோயிங் டு மேக் த எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறதுனால we can also call it as DNA dependent RNA polymerase ஸோ ஒரு RNA polymerase வந்து இந்த ப்ரொமோட்டரை பார்த்தோன்னே வந்து ஒட்டிக்கும் ஓகே ஒட்டின்றதுக்கு அப்புறமா இந்த RNA polymerase ஒரு நியூக்ளியோடைடா இட் இஸ் கோயிங் டு ஆட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு சிந்தசைஸ் த mRNA அண்ட் டெர்மினேட்டர் ரீஜன் வந்த உடனே ஓகே டெர்மினேட்டர் ரீஜன் வந்த உடனே இட் வில் ஸ்டாப் அவ்வளோதான் பட் எப்படி மேம் இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஆரம்பிக்குது ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இதுவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தேர் ஆர் 2 important factors that will say சரி ஆரம்பி சரி முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி 2 important factors are there. One is the sigma factor okay sigmaவோட சிம்பல் அது sigma factor and இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா is the rho factor so promoterல RNA polymerase will come and attach sigma factor வந்து attach ஆனதும் my nucleotides ஒன்னொன்னா will start adding and நான் எப்போ டெர்மினேட்டரை பார்க்குறேனோ அப்போ sigma கீழே விழுந்துட்டு ரோ வந்து ஒட்டிக்கும் ரோ வந்து ஒட்டிக்கிட்டோன்னே ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் that is all is your transcription process so first வந்து இந்த sigma வந்து attach ஆகிற இந்த ஸ்டேஜை we will call as initiation ஆரம்பிக்குதா ஸோ we call it initiation அதுக்கப்புறமா ஒன்றொன்னா நியூக்ளியோடைட்ஸ் போட்டு my mRNA is being synthesized that is nothing but the elongation and lastல ரோ ஃபேக்டர் வந்து ஸ்டிக் ஆனோடனே முடிஞ்சிடுதா that is my termination அவ்வளோதான் okay so initiation processல my RNA polymerase will come and bind அதோட sigma factorம் வந்து சேர்ந்து bind ஆகும் this will result in starting of the transcription process இதுக்கப்புறம் ஒன்னொன்னா when it gets added it is being elongated and கடைசியில when it comes to the terminator sequence when it comes to the terminator region rho factor வந்து attach ஆகிறதுனால my transcription will stop so you call it as termination so that is what I have given here okay in the sigma factor is also called as the initiation factor so இதுதான் வந்து RNA polymerase சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னிஷன் கொடுக்கறது வந்து இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் தான் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் RNA polymerase வச்சு இது பண்ணுது பட் now I told you 5' to 3' directionல மட்டும்தான் அப்போ டெம்ப்ளேட் 3' to 5'ல இருக்கும் okay so synthesis is only done in the 5' to 3' direction and RNA polymerase வந்து will start adding it and then once it reaches the terminator region ஒரு rho factor வந்து attach ஆயிக்கும் and my transcription is over அவ்வளோதான் transcription ஈஸியாக தானே இருந்துச்சு I don't think there is any complication into this so this is my transcription but இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is not that simple இப்போ transcription அப்படின்னு சொன்னால் இது வந்து is a simple process that happens in the bacteria ஓகேயா இந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் which I just taught you ஒரு இனிஷியேஷன் ஒரு elongation ஒரு டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து happens only in the case of bacteria இப்போ யூகேரியாட்ஸில் பார்க்கும்பொழுது ஸ்லைட்லி மோர் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது ஓகே என்ன காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் RNA polymerase ஓகே இந்த RNA polymerase அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஸ் a single type
அதே வந்து பார்த்தீங்கன்னா இன் யூகேரியாட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து இது இருக்குது what do you say 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலிமரேஸ் வந்து கேன் பி சீன் இன் யூகேரியாட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் மை RNA Pol 1. ஓகே, நான் இங்கே எழுதுகிறேன். Pol 1 வந்து RNA polymerase 1 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வால்வ்ட் இன் rRNA சிந்தசிஸ். நான் சொன்னேன் இல்லையா 3 டைப் ஆஃப் RNA இருக்குன்னு. ஸோ rRNA சிந்தசிஸை வந்து இட் இஸ் கோயிங் டு பி டன் பை polymerase 1. polymerase 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் mRNA, அதுக்கப்புறம் வந்து HNRNA அப்படின்னு சொல்லுவோம், ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA, அந்த மாதிரி டைப் ஆஃப் RNA சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு Pol 2 இருக்குது. அப்புறம் RNA Pol 3 வந்து பார்த்தீங்கன்னா polymerase 3 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்வால்வ்ட் இன் tRNA, அதுக்கப்புறம் snRNA, அதாவது ஸ்மால் நியூக்ளியர் RNA எல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு this tRNA, this polymerase 3 is going to function. Okay, so polymerase 1, polymerase 2, polymerase 3 அப்படின்னு இருக்கு. இதில் இந்த polymerase 2 தான் will bring about transcription. So அது வந்து ஒரு additional factor you have to remember in terms of eukaryotes. Okay, அது மட்டும் இல்லாமல் மெயினாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, மெயினாக ஒரு காம்ப்ளெக்சிட்டி யூகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவில் ஒரு ப்ராப்பர் நியூக்ளியஸ் தனி, சைட்டோபிளாசம் தனி அப்படின்னு ஏரியா பிரிக்கலை, சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும், எங்கே வந்து இந்த டிஎன்ஏ இருக்கோ அங்கேயே மை ரெப்ளிகேஷன் வில் ஹேப்பன், அங்கேயே டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஹேப்பன், முடிஞ்சதும் அப்படியே டிரான்ஸ்லேஷன் வில் ஆல்சோ ஹேப்பன். ஓகே, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு அங்கே தெரியாது. பட் நம்ம யூகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா we have a separate nucleus, we have a separate cytoplasm. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்குள்ளே நடக்குது. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆன இந்த mRNA வெளியே சைட்டோபிளாசம்க்கு வரணும். ஏன்னா நமக்கு புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுற ஆர்கனல் எது, இட் இஸ் த ரைபோசோம்ஸ். அப்போ ரைபோசோம்ஸ் எங்கே இருக்குன்னா இட் இஸ் தேர் இன் த சைட்டோபிளாசம். ஸோ நியூக்ளியஸை விட்டு இந்த mRNA வெளியே வந்து இட் ஹேஸ் டு கெட் இன் டு டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ நியூக்ளியஸ்லேருந்து mRNA will come out into the cytoplasm, and in the cytoplasm then ribosomes are present and ribosomes will bring about translation, அதாவது protein synthesis. okay, so இந்த ஒரு additional factor இருக்கு இல்லையா யூகேரியாட்ஸில். இப்போ ப்ரோகேரியாட்ஸில் பாக்டீரியாவில் நம்ம யோசிக்கவே வேண்டாம், எங்கே நடக்குதோ அது அப்படியே நடக்குது, அப்படியே இனிஷியேஷன் எலாங்கேஷன் டெர்மினேஷன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, it will enter translation. பட் யூகேரியாட்ஸில் இப்போ நான் சிந்தசைஸ் பண்ண இந்த mRNA பத்திரமா வந்து நான் நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு கொண்டு வரணும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கொண்டு வர அந்த ஒரு இதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனாக இப்போ நம்ம வந்து எப்படி வந்து லேண்ட்லேருந்து வாட்டருக்குள்ளே போகிறோன்னா வந்து நம்ம காகல்ஸ் போட்டுட்டு இல்லை ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த mRNAயும் நம்ம வந்து ஒரு வேறு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு ஹெல்மெட், அதுக்கு ஒரு கேப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ that stage is called as capping. okay, I'll just come to that. So capping அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து happens in the case of eukaryotes where mRNA synthesize ஆனதுக்கு அப்புறம் ஒரு குரூப் மேலே வந்து ஒரு கேப் வந்து is being attached. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா guanine with 3 phosphates இருக்கிற ஒரு கேப் வந்து will come and fit. ஓகே, இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஃப்ரம் த நியூக்ளியஸ். நான் வந்து அதை வந்து சைட்டோபிளாசம்க்கு எடுத்துன்னு வரும்போது ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு நான் அதை எடுத்துன்னு வருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இன் யூகேரியாட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, you know that eukaryotes there are 2 regions, heterochromatins, euchromatins படிச்சோம். அதே மாதிரி in the case of the RNA you can find regions that we call as exons and introns. okay, so exons வந்து பாத்தீங்க அப்படின்னா they are transcriptionally active. exons தான் வந்து will undergo translation or they are the ones that actually code for proteins. okay, அதுதான் நம்மளோட exons. இதே introns வந்து பார்த்தீங்கன்னா they do not participate in translation. அவங்க they do not code for any amino acids. ஸோ அப்போ இந்த intronsum exonsum சேர்ந்த ஒரு
மிக்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் தான் நம்மளோட HNRNA, அதாவது ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. Okay, so in the heterogeneous nuclear RNA, அதாவது exons and introns இருக்கிற regionsலேருந்து ஓகே mRNA synthesize ஆயாச்சு. இப்போ நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை நான் ப்ரோட்டீனாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு இந்த இன்ட்ரான்ஸ்லாம் தேவையே இல்லை. ஸோ ஐ வில் கட் தெம் ஆஃப். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளைசோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வில் கம், இன்ட்ரான்ஸில் ஒட்டிக்கும், இன்ட்ரான்ஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, மை எக்ஸான்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ சிங்கிள் mRNA that will code for my proteins. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ப்ளைசோசோம்ஸ் வந்து இன்ட்ரானை கட் பண்ணிட்டு போகிறதுனால இந்த ஒரு ஸ்டேஜை வந்து we call it splicing. ஓகே, ஸோ ஸ்ப்ளைசிங் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ளைசோசோம்ஸை வச்சு நம்ம இந்த இன்ட்ரான்ஸை கட் பண்ணிடுறோம். எதெல்லாம் கோட் பண்ணலையோ, எதெல்லாம் ப்ரோட்டீன் ஆகலையோ, அது எதுக்கு நான் வீணாக வந்து வெளியே வேறு தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கட் பண்ணி அங்கேயே போட்டு போயிடுவேன். ஓகே, now at last கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா we have a poly A tail, அதாவது A அப்படின்னு ரிப்பீட்டடாக ஒரு poly A tail will come and attach to the 3' end. So this is also important. அந்த ஒரு mRNA full-fledged நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு எடுத்துகிட்டு வந்து then it has to start translation அப்படின்னா இந்த 3 stages, அதாவது capping, splicing and tailing has to happen. and இது வந்து யூகேரியாட்ஸில் மட்டும்தான் நடக்குது. ஓகே, இதே ப்ரோகேரியாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக்மா இஸ் கம்மிங், இனிஷியேஷன் வில் ஹேப்பன், பாலிமரேஸ் வில் elongation will happen, அப்புறம் கடைசியில் வந்து சிக்மா போயிடும், ரோ வந்துடும். ரோ வந்த உடனே என்ன ஆகும்னா மை டெர்மினேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் பாக்டீரியா. அதே நம்ம யூகேரியாட்ஸில் என்ன ஆகும், ஓகே, நம்ம வந்து அதை எடுத்து அது ஒரு கேப் போட்டு விட்டு அப்புறம் நமக்கு தேவையில்லாத இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளைஸ் பண்ணி ஸ்ப்ளைசிங்கில் எடுத்துட்டு பின்னாடி ஒரு டெய்ல் அட்டாச் பண்ணிட்டு நம்ம அதை வந்து சைட்டோபிளாசம்க்கு எடுத்துட்டு போறோம் for the next stage which is our translation. Okay, so this is your transcription in prokaryotes and eukaryotes பசங்களா. Okay, so transcription லேந்து கண்டிப்பா நீட்லேருந்து you can expect a question in terms of என்ன factor is involved in initiation, என்ன factor is involved in termination, என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பார்ட்டை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ ஹாவ் அ mRNA. கரெக்ட். ஸோ இந்த mRNA-யை நான் வந்து ஐ ஆம் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு அ ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் அ ஜெனட்டிக் கோட். ஓகே, ஸோ இந்த mRNA-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் DNA இருக்குது. கரெக்டா? அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சயின்டிஸ்ட்லாம் யோசிச்சாங்க எதனால் என்னென்ன நியூக்ளியோடைட் சேர்ந்தால் வந்து நமக்கு ஒரு கோட் கிடைக்கும், எதை வச்சு அமைனோ ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது சரி என்ன காம்பினேஷனில் இந்த கோட்ஸ் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஓகே, இப்போ 2 நியூக்ளியோடைடு இருக்கிற கோடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட மொத்தம் 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 இடம் இருக்குது, 2 நியூக்ளியோடைட் கோட் அப்படின்னா மொத்தமே 8 அமைனோ ஆசிட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, பட் இஃப் வி சே 4, ஓகே, 4 நியூக்ளியோடைட்ஸ் டுகெதர் அப்படின்னா we have அதை விட மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோட்ஸ் தட் ஆர் பீயிங் ஜெனரேட்டட். ஸோ தென் இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்ஸ்லாம் பண்ணி தே ஃபிகர்ட் அவுட் தட் 3 நியூக்ளியோடைடு இருக்கிற கோட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இஸ் கோடிங் ஃபார் அன் அமைனோ ஆசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ 3 codons, okay, they code for 3 codons இல்லை 3 codes together, or a triplet codon is seen in the case of our DNA. and in the codons together வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லும் பொழுது 4³ 64 combinations நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த கோட்ஸை வச்சு. so when I say 64 codes can be made ஒரு 3 இதில், ஸோ இப்போ நம்ம வந்து ATGC அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா we can make 64 different combinations of in the ATGC. okay, or நம்ம RNA பற்றி பேசுகிறோங்கிறதுனால AUGC. okay, so AUGC அப்படின்னு சொல்லும் பொழுது
64 combinations of codes we can make. ஓகே, ஸோ இந்த ட்ரிப்ளெட்ஸை நம்ம பார்க்கும்பொழுது இதில் 61 மட்டும்தான் வில் கோட் ஃபார் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, அதில் 3 வந்து தே டூ நாட் கோட் ஃபார் எனி அமைனோ ஆசிட்ஸ். தே ஆர் கால்ட் ஆஸ் ஸ்டாப் கோடான்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, தே கம் ஒரு டெர்மினேட்டட் ரீஜன் வந்தோடனே தே வில் ஸ்டாப் அப்படின்னு. இப்போ நம்ம எம்ஆர்என்ஏல இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் கோடானை பார்த்த உடனே நம்மளோட translation will stop. Okay, so translation படிக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. We will just do this after this. So translation நடக்கும்பொழுது அந்த ஒரு ஸ்டாப் கோடான் வந்துருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா there is no protein conversion. சரியா? ஸோ இந்த அமைனோ ஆசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 61 அமைனோ ஆசிட்ஸ் வில் கோட், 61 காம்பினேஷன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து ஆர் கோடான்ஸ் வந்து வில் கோட் ஃபார் யுவர் அமைனோ ஆசிட்ஸ். 3 வந்து ஆர் கால் ஸ்டாப் கோடான்ஸ். தே டூ நாட் கோட் ஃபார் அன் அமைனோ ஆசிட்ஸ். பட் நீங்கள் கேட்கலாம், மேம் 20 அமைனோ ஆசிட் தான் இருக்குது, ஆனால் 61 கோட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, that is why we call that they are degenerate. The genetic code is degenerate. அதாவது ஒரே அமைனோ ஆசிடுக்கு மல்டிபிள் கோடான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் I will show you some examples here. நம்ம இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா both UUU, ஓகே, triple UWC இது ரெண்டுமே இஸ் கோடிங் ஃபார் phenylalanine. அதே மாதிரி UCU, UCC, UCA, UCG இந்த 4 காம்பினேஷனுமே இட் இஸ் ப்ரொடியூசிங் serine. இந்த மாதிரி more than one codon gives rise to the same amino acid. So adanaala we call this property of the codon as degenerate. Okay, adhe madri nama codes எழுதும்போது நம்ம DNA இருக்கிற நியூக்ளியோடைட் வந்து it does not wait, it does not say comma, full stop, modulation ஓட வந்து it does not code for amino acids இல்லையா. So it is contiguous அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பங்க்சுவேஷனும் எந்த ஒரு ஸ்டாப்புமே இந்த கோடான்ஸில் கிடையாது. It is just one big sequence of கோட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I gave you சும்மா ஒரு ஸ்ட்ராண்ட் கொடுத்தேன் இல்லையா. ஸோ there can never be a situation where 3 தாண்டி வந்து லைக் ஒரு ஆட் நம்பரில் முடியாது. ஓகே, இந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் செட்ஸ் ஆஃப் 3 unless there is a mutation. பார்த்தீங்கன்னா the codon is classified into triplets. Okay, so first thing they are classified as triplets. Second thing that they are degenerate. அதாவது 61 கோடான்ஸும் சேர்ந்து together code for only 20 amino acids. So ஒரு அமைனோ ஆசிடுக்கு more than one codon இருக்கலாம், more than one code இருக்கலாம். Okay, then நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரே லைனாக ஸ்ட்ரெச்சாக எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிவர்சல். ஸோ நான் வந்து ட்ரிபிள் யூ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இட் வில் பி phenylalanine wherever you go. எந்த ஹியூமனில் பார்த்தாலுமே தட் இஸ் த கேஸ். ஹியூமன் இல்லை, எனி அனிமல் யூ சி, இஃப் த கோட் இஸ் ட்ரிபிள் யூ இட் வில் கோட் ஃபார் phenylalanine. ஓகேயா பசங்களா, புரிஞ்சுதா? ஸோ இந்த என்டையர் டிஎன்ஏ சீக்வென்ஸில் நம்ம 3 பிரித்தோம் அப்படின்னா தீஸ் ஆர் த ஜெனட்டிக் கோட்ஸ். ஸோ அப்போது ஒரு லைனாக வந்து நீங்கள் ATGCTCAGC அப்படின்னு பார்த்துட்டே போனீங்கன்னா அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி கோடிங் ஃபார் ஒவ்வொரு அமைனோ ஆசிட். ஸோ இமேஜின் த கிரியேஷனில் எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு கோடும் வந்து இஸ் கோடிங் ஃபார் ஒன் அமைனோ ஆசிட். ஓகே, இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் வந்து இஸ் ஃபார்ம் த்ரூ அவுட் த சீக்வன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா AUG அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் கோடான் ஆர் இனிஷியேட்டர் கோடான். எந்த ஒரு சீக்வன்ஸுமே AUG CT T வராது, CUA CGAU இப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரிப்ளெட்டாக நான் வந்து இது பிடிச்சிருவேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வந்து தனியாக இருக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி சம்திங் லைக் திஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரிப்ளெட்டாக நான் பிரிச்சிருவேன். ஸோ அப்போ எங்கே வந்து இந்த AUG இருக்கோ this is the starting codon or the initiator codon. இங்கே இருந்து தான்
protein synthesis will start. இங்கேந்து தான் translation will start. சரியா? And as I am going forward, எங்க வந்து I will find any of those 3 stop codons. நான் சொன்னேன் இல்லையா 3 codons. So 3 codons ன்னு சொல்லும்பொழுது இந்த UAA, UAG and UGA. Okay, so I kind of remember it as A, UGA, AG அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் UAA, UAG and UGA. ஸோ A, UGA, AG அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். when I was studying in my syllabus வச்சு I used to remember that these are the stop codons அப்படின்னு. okay, so UAA, UGA and UAG இது மூணும் தான் stop codon. இதை பார்த்தா உடனே my protein synthesis will stop, my polypeptide synthesis or my translation will stop. சரியா? genetic code புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிப்ளெட்டா இட் இஸ் present and ஒவ்வொரு ட்ரிப்ளெட்டும் இஸ் கோடிங் ஃபார் 1 amino acid. நிறைய ட்ரிப்ளெட்ஸ் கேன் கோட் ஃபார் த சேம் amino acid and இந்த கோட்ஸ் வந்து ஆர் யூனிவர்சல். நான் ஒரு அமைனோ ஆசிட் சொன்னேன்னா இந்த குறிப்பிட்ட கோட்ஸ் மட்டும்தான் அதுக்கு இட் கேன் கிவ் the same amino acid. So it is universal. அதுவும் போக AUG is my initiator codon and 3 stop codons are my UAA, UGA and UAG. ஓகே, 3 ஸ்டாப் கோடான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது பசங்களா. ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிவர்சல். ஓகே, ஸோ உங்கள் நீட் எக்ஸாமுக்கு பர்சே இந்த ஒவ்வொரு கோடும் என்னென்ன அமைனோ ஆசிட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் யூ டு ரிமெம்பர் தட் இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் மாறினாலும் வேற ஒரு அமைனோ ஆசிட் வந்துடும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா UAC இஸ் கோடிங் ஃபார் டைரோசின். ஏதோ ஒரு மியூட்டேஷனில் இந்த UAC வந்து UAG ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் அ ஸ்டாப் கோடான். அப்போது என் ப்ரோட்டீன் பாதிலேயே நின்றுடும். அப்போ அந்த ப்ரோட்டீன் வேறு எதுக்காவது இட் இஸ் நெசசரி அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஹோல் ஃபங்க்ஷனே எனக்கு வந்து இஸ் கெட்டிங் டிஸ்ரப்டட் இல்லையா? ஸோ இந்த கோட் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து UAU ஓகே AUGலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ AUG, UAU, UG, UGAG ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 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 கோடு இருக்குது என்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து திஸ் இஸ் மை ஸ்டார்ட் கோடான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் UAU. UAU இஸ் கோடிங் ஃபார் டைரோசின். அதுக்கப்புறமா UGU. அப்போ UGU இஸ் கோடிங் ஃபார் வாட்? சிஸ்டீன். ஓகே, அண்ட் தென் GAG. GAG என்ன கோட் பண்ணுது? GAG எங்கே இருக்குது? GAG கண்டுபிடிக்க முடியலையே. GAG வந்து குளுட்டமிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த ஒரு கோடில் லெட்ஸ் சே நடுவில் நான் ஒரு லெட்டரை முழுங்கிட்டேன், ஏதோ ஒரு மியூட்டேஷன் ஆகிடுச்சு, நான் இதை முழுங்கிட்டேன். ஓகே, ஸோ இனிஷியலி என் கோடு என்னவா இருந்தது? ஐ ஹேட் மெத்தியோனின், டைரோசின், சிஸ்டீன் அண்ட் குளுட்டமிக் ஆசிட் இல்லையா? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கோடாக இருந்தது. இப்போ ஏதோ ஒரு மியூட்டேஷனில் நான் ஒரே ஒரு லெட்டரை முழுங்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட் வில் கிவ் ரைஸ் டு AUG which is correct, அப்புறம் UAU which is also correct. இப்போ நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் GUG and then let's say இதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CGU which is arginine. ஓகே, இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. மை நெக்ஸ்ட் கோட் GUG அப்படின்னு மாறுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து வர எல்லாமே இட் வில் சேஞ்ச் இல்லையா? ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெத்தியோனின், டைரோசின் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு சிஸ்டீன், குளுட்டமிக் ஆசிட், ஆர்ஜினின் தான் என்னோட ஆக்சுவல் கோட். பட் ஏதோ ஒரு மியூட்டேஷனில் மாறினதில் என்னாச்சு? இது GUG ஆயிடுச்சு. அப்போ GUG இஸ் வாட்? வேலின். AGC என்னது? AGC டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். AGC is serine and GU whatever next. ஸோ என்னோட கோடே
மொத்தமா மாறிடுச்சு. So that is the impact of mutation. Okay, so ஒரு deletion நடந்துச்சு அப்படின்னா there is this much of a problem. That applies to insertion also. இப்போ for example UAU அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூக்ளியோடைடு வந்து ஆட் ஆயிடுச்சுனாலுமே அடுத்து வர என்னோட ட்ரிப்ளெட் ஒவ்வொன்றுமே வந்து மாறிடும். வேற ஒரு அமைனோ ஆசிடுக்கு it will change. So mutation, அதனால தான் வந்து when there is a mutation there are so many problems in the body. ஒரு சின்ன நியூக்ளியோடைட் மாறினா கூட அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கல் செல் அனீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் GAG அப்படின்னு இருக்கிற ஒரு கோடு வந்து GUGயாக மாறிடுது. அந்த ஒரு குத்தத்துக்காக என்னோட ஷேப் ஆஃப் த செல்லே மாதிரி இட் இஸ் பிகமிங் அ ஹோல் நியூ டிசீஸ் இன் மை பாடி. ஓகே, ஸோ இந்த கேக் டு குக் ஆர் GAG டு GUGங்கிற ஒரு மியூட்டேஷன்னால என் உடம்புல அவ்வளோ பிரச்சனை. எனக்கு ஒழுங்காக இருக்க வேண்டிய என்னோட செல் ஷேப் இல்லை, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் என் பாடிக்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் மியூட்டேஷன் பசங்களா. ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற இந்த mRNAல நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ளெட்டாக we can classify the entire sequence. Now in the sequence we will convert to protein. Okay, now before converting to protein இதை translate பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஒரு molecule இருக்கு which is called the tRNA, which is the adapter molecule அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த adapter molecule or the tRNA என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம mRNAல ஒரு sequence of codes இருக்கா which நம்ம ட்ரிப்ளெட்டாக பண்ணால் it codes for an amino acid அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் போது இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான அமைனோ ஆசிடை கொண்டு வர போகிறது யாருன்னா இட் இஸ் த tRNA. புரிஞ்சுதா? ஸோ நான் சொன்னேன் ஒவ்வொரு ட்ரிப்ளெட்டும் இப்போ AUG அப்படின்னா இட் இஸ் கோடிங் ஃபார் மெத்தியோனின் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த AUGயை கண்டுபிடிச்சி மெத்தியோனினை கரெக்டாக அந்த பொசிஷனில் கொண்டு வரது யாரு? தட் இஸ் அவர் tRNA. ஸோ tRNAயோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோவர் லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே, ஒரு க்ளோவர் லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய tRNA. ஸோ இப்போ இந்த tRNAல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஆன்டி கோடான் லூப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆன்டி கோடான் லூப் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். என்ன பண்ணும் இந்த ஆன்டி கோடான் லூப்னா, நம்ம mRNAல ஒரு கோடான் இருக்குது லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் AUG மெத்தியோனின்கான ஒரு கோடான். ஓகே, ஸோ இப்போ இந்த AUGல இது வந்து அட்டாச் ஆகணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது UAC அப்படிங்கிற ஒரு கோடானில் இட் வில் ஹாவ் அன் ஆன்டி கோடான் காம்ப்ளிமெண்ட்ரி டு மை ஆக்சுவல் கோடான் ஸோ தட் இட் வில் கம் அண்ட் ஃபிக்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ AUG இருந்தது அப்படின்னா UAC அப்படிங்கிற ஒரு கோடானில் ஆன்டி கோடானோட இருக்கிற ஒரு tRNA மாலிக்யூல் வில் கம் அண்ட் அட்டாச். இந்த ஆன்டி கோடான் லூப் மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் அன் அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்ட். ஓகே, ஸோ இந்த அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்ட் மூலியமாக தான் மெத்தியோனினை கரெக்டாக கொண்டு வந்து AUGயில் அது உட்கார வைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் AUG அப்படின்னா அங்கே மெத்தியோனின் வரணும், நெக்ஸ்ட்டு வேறு யார் அப்படின்னு சொல்லி பாலிபெப்டைடை ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த tRNA மாலிக்யூல் வில் பிரிங் த அமைனோ ஆசிட். சரியா? அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஒரு DHU லூப், TUC லூப் எல்லாம் இருக்குது. பட் அதை பற்றி நமக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. ஓகே, பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு tRNAலையும் ஒரு anti-codon loop இருக்கு that will come and attach to the codon and it brings an amino acid. So ஒவ்வொரு amino acidக்கும் எனக்கு ஒவ்வொரு tRNA இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ஒவ்வொரு சீக்வென்ஸாக வர மை அமைனோ ஆசிட்ஸ் ஆர் கோயிங் டு கீப் கம்மிங் அண்ட் அட்டாச்சிங். ஆனால் அந்த லாஸ்ட் 3 கோடான் சொன்னேன் இல்லையா, UAA, UGA அண்ட் UAG, இந்த 3 ஸ்டாப் கோடான்ஸ், அதாவது உகா ஆக். ஓகே, UAG உகா ஆக் அப்படின்னு நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் இட் தட் வே. ஸோ உகா ஆக்ல இருக்கிற 3 ஸ்டாப் கோடான்ஸில் எதுவாக இருந்தாலும்
my tRNA அதுக்கு corresponding tRNA கிடையாது. Okay, there are no tRNAs for the stop codon. So அதனாலேயே there is அதுக்கப்புறமா translation will just stop. Protein வந்து அதுக்கப்புறமா synthesize ஆகாது. அதனால தான் we also call it as the stop codons. Okay, now இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ அப்படின்னே ஒரு தனி டிஆர்என்ஏ இருக்குது. அதாவது இந்த ஏயூஜியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக. ஏயூஜி ஆல்சோ கோட்ஸ் ஃபார் மெத்தியோனின். ஸோ நடுவில் எங்கேயாச்சும் ஏயூஜி வந்துச்சு அப்படின்னா இட் வில் கோட் ஃபார் மெத்தியோனின். பட் ஸ்டார்டிங் ஆஃப் த கோட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் ஏயூஜி. ஸோ அதுக்கு தனியாக ஒரு இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ இஸ் present. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யோர் டிஆர்என்ஏ. இஃப் யூ லுக் அட் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், I have ஒரு anticodon region which is UCA which comes and attaches to AGU and this is going to bring serine. Okay, இப்போ அடுத்த ஒரு இடத்துல வந்து UAC இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு anticodon வச்சுட்டு it will come and bind which is having tyrosine. Okay, so this is how the tRNA will bring the molecules. Okay, now translation அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த எம்ஆர்என்ஏயை we are going to convert to protein. ஸோ எம்ஆர்என்ஏலேருந்து கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனை we are going to convert to protein. ஸோ how are we going to do this அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ராண்டில் சீக்வென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து லெட்டர்ஸ் எழுதி நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சே ட்ரிப்ளெட் 1 2 3 4 and 5. சரியா? ஸோ இன் திஸ் ப்ராசஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஐ நீட் ரைபோசோம்ஸ். கண்டிப்பாக ரைபோசோம்ஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் இஸ் என்னுடைய ரைபோசோம் வந்து வில் கம் அண்ட் அட்டாச். சரியா? இப்போ ரைபோசோம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஹாவ் 2 சப்யூனிட்ஸ். ஓகே, ஒன் லார்ஜ் சப்யூனிட் சொல்லுவோம், இன்னொன்று ஸ்மால் சப்யூனிட் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் சப்யூனிட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்ஆர்என்ஏயோட அட்டாச் ஆகிடும். சரியா? தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1ல் ரைபோசோமோட ஸ்மால் செக்மெண்ட் வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் ஃபாலோவிங் விச் அதோட பெரிய செக்மெண்ட் வந்து கூடவே அட்டாச் ஆகிக்கும். சரியா? Now after this what will happen? My tRNA will come. ஓகே, ஸோ tRNA வரப்போகுதா? இப்போ tRNA வந்து இந்த A கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான A' ஓட this tRNA is going to come. Okay, I will represent it like this. In the tRNA மேலே let's say for example my amino acid tyrosine is present. For example, சரியா? ஒரு amino acid is present, it has come and bound. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா Bக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான B' tRNA will come and attach. இதுக்கு ஒரு அமைனோ ஆசிட் அது கூட்டிகிட்டு வரும். பிக்கு ஏற்ற மாதிரியான என்ன அது கோடு பண்ணுதோ அதுக்கான அமைனோ ஆசிட் அதை எடுத்துகிட்டு வரும். லெட்ஸ் சே ஃபினைலாலனின். இது வந்த உடனே இது ரெண்டும் கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கான ஸ்பேஸ் நம்ம லார்ஜ் யூனிட் ஆஃப் ரைபோசோமில் இருக்குது. சரியா? ஸோ இந்த ரைபோசோமில் இருக்கிற இந்த இடத்துல when both my tRNAs with the amino acid is coming, அதை நம்ம அவ்வளோ க்ளோஸான ஒரு ப்ராக்சிமிட்டியில் உட்கார வைப்போம். ஓகே, ஸோ அவ்வளோ கிட்ட உட்கார வைக்கும்பொழுது நேச்சுரலி வாட் ஹேப்பன்ஸ், தே ஃபார்ம் அ பெப்டைட் பாண்ட். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், என்னுடைய ஏக்கான அமைனோ ஆசிட் ஏ கோடான் லெட்ஸ் சே ஏதோ ஒன்று யூஜிசின்னு வைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒன்று ஒரு கோடான் இருக்குது which I'm calling it A. அந்த ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான ஆன்டிகோடான் இருக்கிற ஒரு tRNA அதுக்கு ஏற்ற அமைனோ ஆசிடை கூட்டிகிட்டு வரப்போகுது. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு tRNA அமைனோ ஆசிடை கூட்டிகிட்டு வரும். இது ரெண்டும் சேர்ந்து 2 அமைனோ ஆசிட்ஸ் will form a peptide bond. சரியா? இப்போ இது ரெண்டும் ஆனோடனே my ribosome will move. Okay, so it will move and go to the next location. அப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகும்பொழுது நான் திருப்பி ரைபோசோம் வரையலை, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நான் டிஎன்இயில் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்படி ஒவ்வொன்றும் அட்டாச் ஆகி இங்கே டிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக டி டேஷ் ஒரு டிஆர்என்ஏ வருமா? இந்த டிஆர்என்ஏல there is one more amino acid, say serine. Okay, I'm just going to call it serine. இப்போ இந்த serine phenylalanine tyrosine அப்படிங்கிறது தனித்தனியாக செயினாக இட் இஸ் ஃபார்ம்ட். கரெக்டாக? இந்த டிஆர்என்ஏ ஒவ்வொன்றும் will get released outside. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அட்டாச் ஆயாச்சா? சரி, டைரோசின் ஃபினைலாலனைன் நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்என்ஏ கிளம்பிடும். இப்படி ஒவ்வொரு அமைனோ ஆசிடும் ஜாயின் ஆக இட் இஸ் ஃபார்மிங் அ பாலிபெப்டைட். ஓகே, ஸோ என்னாச்சு? ரெண்டு கிட்ட வந்துச்சு, பாண்ட் இஸ் ஃபார்ம்ட். நவ் இட் மூவ்ட். ஓகே, ஸோ இந்த டிஆர்என்ஏ வந்து will have moved. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இன்னொன்று இந்த சிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஐம் கோயிங் டு ஹாவ் சே இங்கே என்ன போட்டேன், ஆலனின்னு வச்சுக்கோங்க. தென் ஒன் பாண்ட் இஸ் ஃபார்ம்ட். அதே மாதிரி when it comes to this place, okay, I have a long chain here which is tyrosine, phenylalanine, alanine, அப்புறம் serine. Correct? Now again, if there is, let's say, one more tRNA that comes and attaches, complementary or amino acid it is going to bring, anga vandu what will happen? I have, for example, glutamic acid na, again one bond is formed. Okay, then what will happen? Eventually ஒரு stop codon வந்துருச்சு அப்படின்னா this entire unit has stopped. அப்போ eventually இந்த bond formation கப்புறமா tRNA வரல, automatically இந்த tRNA will get exited. My whole chain of tyrosine, phenylalanine, alanine, serine, glutamic acid, இந்த polypeptide is ready. புரிஞ்சுச்சா பசங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைபோசோம் மூலியமாக அதோடைய ஹெல்ப்னால நான் வந்து ஒரு அமைனோ ஆசிடையும் இன்னொரு அமைனோ ஆசிடையும் கிட்ட டிஆர்என்ஏ கூட்டிகிட்டு வரும்போது அந்த கோடுக்கான டிஆர்என்ஏ வரும்போது அதோட அமைனோ ஆசிட் வந்து இட் வில் சிட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர், பாண்ட் இஸ் ஃபார்ம்ட். அப்படியே இட் இஸ் கோயிங் டு மூவ் அன்டில் இட் மீட்ஸ் த ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடானை பார்த்த உடனே நோ மோர் டிஆர்என்ஏ இஸ் தேர், பிகாஸ் ஸ்டாப் கோடானுக்கு எந்த ஒரு டிஆர்என்ஏயும் கிடையாதுங்கிறதுனால டிஆர்என்ஏ வரலை. அப்போ டிஆர்என்ஏ வரலை அப்படின்னா eventually my polypeptide will just fall off. This is nothing but my protein molecule. இந்த polypeptide போய் என்ன அதோடைய ஃபங்க்ஷனோ, அந்த அமைனோ ஆசிடோட அந்த பாலிபெப்டைட் என்ன ஃபங்க்ஷனோ it will express it. Okay, so உங்களுடைய entire process நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் mRNA ஃபார்ம் பண்ணி அந்த mRNAல இருக்கிற கோடான்ஸ் அந்த ட்ரிப்ளெட்ஸ்க்கான tRNAs will come. அதுக்கு கூட வந்து it has its own amino acids. So now இப்போ புரியுதா what do I mean by DNA producing proteins அப்படின்னு சொல்லும்பொழுது DNAல இருக்கிற கோடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு mRNA is formed and mRNAல ஏற்ற மாதிரியான அந்த கோடுக்கு என்ன அமைனோ ஆசிடோ அந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி it forms one polypeptide. Okay, so in the polypeptide formation அப்புறம் the tRNA is released, the mRNA can go where it wants to, அவ்வளவுதான், process is கதம். புரிஞ்சுதா? So this is your entire translation. Okay, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா it is nothing but the polymerization of amino acids to form a polypeptide. and என்ன ஆர்டரில் amino acid வரணுங்கிறத அந்த மெசேஜை தான் mRNA DNA கிட்டேருந்து கொண்டு வந்துச்சு. ஓகே, அண்ட் ஒரு பெப்டைட் பாண்ட் மூலியமாக திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஓகே பசங்களா, ஐ ஹோப் திஸ் வாஸ் கிளியர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஒரு tRNA வந்து has to come and attach இல்லையா, it has to come and attach to the specific codons இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா we call it the charging of tRNA or amino acylation of tRNA. அதாவது இந்த அமைனோ ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு இந்த tRNAயோட அட்டாச் ஆகிறதோட அந்த ஒரு எனர்ஜி ஃபில்டு ப்ராசஸ். ஓகே, ஸோ அமைனோ ஆசிட் வந்து இந்த tRNAயோட அட்டாச் ஆகுது. tRNA சும்மா சீரின் வா அப்படின்னு கூப்பிட்டா சீரின் வராது இல்லையா, இட் ஹேஸ் டு கெட் charged. So இந்த ஒரு ப்ராசஸ் வந்து where amino acid is attaching to tRNA, நான் இங்கே காமிச்சேன் இல்லையா that ஒரு வந்து it is bringing அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து my tRNA has to attach to amino acid. ஓகே, ஸோ இந்த attaching ப்ராசஸை தான் நம்ம
சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். Okay, charging, or we call it amino acylation, okay, of the tRNA. first நடந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு tRNA will come so close together. Okay, ரெண்டு tRNA will come so close together that they have a peptide bond that forms. Okay, so கிட்ட வரும்போது they are brought close enough so that energetically அந்த ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவுல ஒரு bond formation நடக்குது. and இது வந்து பாத்தீங்கன்னா sometimes can be enhanced with the help of a catalyst. அவ்வளவுதான். ஓகே, this is all about your translation. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து இதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் இட் வில் கம் அண்ட் அட்டாச், பாண்ட் ஃபார்ம் ஆனோடனே அந்த டிஆர்என்ஏ வில் ட்ராப். அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லாங் செயின் ஆஃப் polypeptide is formed. அப்புறமா whenever I have ஒரு ஸ்டாப் கோடான் வந்த உடனே the whole peptide chain will fall off. so okay, இது ரெண்டுத்துக்கும் பாண்ட் ஆகுது. அந்த டைமில் இன்னொன்று வந்துடுது வெயிட்டிங்கில், க்யூவில். okay, so வந்ததுக்கு அப்புறமா this will fall out, then these both will join. அப்புறமா this will fall out, அதே மாதிரி my translation will proceed. ஓகே பசங்களா, ஸோ திஸ் இஸ் தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைபோசோம்ஸ் ஆர் த மெயின் ஆர்கனல்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் மை இதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இஸ் தேர். if you look at the structural RNAs, ribosome வந்து பார்த்தீங்கன்னா it has about 80 different proteins in there. okay, so இது வந்து ரெண்டு சப்யூனிட்டாக இருக்கும். இந்த inactive state நான் சொன்னேன், smaller subunit and the bigger subunit. okay, smaller subunit எப்போ வந்து mRNAல ஃபிக்ஸ் ஆகுதோ அப்போ it will get activated, அப்போ the translation process will begin. okay, so ribosomes பொறுத்த வரைக்கும் there are two sites in the ribosome. நான் சொன்னேன் larger subunit and smaller subunit. அந்த large subunitல வந்து ரெண்டு ஸ்பேஸ் இருக்கும். எதுக்குன்னா இந்த ரெண்டு அமைனோ ஆசிட் கிட்ட உட்காந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக வேண்டி it has two sites in it. அது மட்டும் இல்லாமல் it also acts as a catalyst நான் சொன்னேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு என்டையர் ஒரு ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகி இட் ஹேஸ் டு ஃபாலோ ஆஃப் அப்படின்னா அதுக்காக தான் we have the two basic codons which is the start codon and the stop codon. ஸோ இந்த இனிஷியேட்டர் கோடானை பார்த்த உடனே ரைபோசோம்ஸ் வில் கம் அண்ட் அட்டாச், மை ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ வில் கம், என்னோட என்டையர் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான் வந்து இட் வில் ஸ்டாப் த ஹோல் ப்ராசஸ். ஓகே, இப்போ எப்படி டிஎன்ஏலேருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏயும் எம்ஆர்என்ஏ ஆறுது இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குது அண்ட் அந்த யூனிட்டில் மட்டும்தான் வந்து என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் தான் நடக்கும். இப்போ எம்ஆர்என்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் ஸ்டார்ட் கோடானுக்கு ஸ்டாப் கோடானுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா there are some regions of DNA which we call the untranslated regions of mRNA, I mean, which is called the untranslated regions. இந்த ரீஜன் எல்லாம் வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் ஆகி ப்ரோட்டீன் கொடுக்காது, பட் இந்த எம்ஆர்என்ஏ எஃபிஷியண்ட்டாக மெசேஜை கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இந்த சீக்வன்சஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, எம்ஆர்என்ஏல ஒரு கேப் அட்டாச் பண்ணி டெய்ல் அட்டாச் பண்ணி தான் அதை வெளியே கூட்டிகிட்டு வருவோன்னு. அப்போ அந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாம் வந்து இஸ் நாட் கோயிங் டு கிவ் ரைஸ் டு ப்ரோட்டீன். அதை நம்ம சும்மா அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்டாச் பண்ணுற யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி எம்ஆர்என்ஏல there are untranslated regions also. ஓகே, நான் சொன்ன மாதிரி 5' எண்டுக்கு முன்னாடி அண்ட் 3' எண்டுக்கு அப்புறமும் கூட we have these untranslated regions. okay, so this is about your ribosomes பசங்களா. so if I have to show you an image, smaller subunit வந்து பாருங்க, it attaches to the mRNA and larger subunitல அவங்க உட்காந்து நீட்டா bond formation பண்ணிட்டு my polypeptide is being synthesized. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து ஒரு பேர் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் லைக் த எக்ஸிட் சைட், அப்புறம் வேர் த சைட் இஸ் ஹேப்பனிங், அப்புறம் என்ட்ரி சைட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைட்ஸ் அது. பட் ஹியர் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் அங்கே இந்த ரெண்டு சைட்ஸில் உட்காந்து தான் மை அமைனோ ஆசிட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் அண்ட் மை டிஆர்என்ஏ வில் லீவ். ஓகே, ஸோ அவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சாலே இட் இஸ் அ பிக் திங்.
சரியா? ஸோ வென் ஐ லுக் அட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஸ் அ ப்ராசஸ், ஓகே, என்னோட டிஎன்ஏலேருந்து நான் அதை ஆர்என்ஏயாக கன்வெர்ட் பண்ணி, ஓகே, அந்த ஆர்என்ஏயாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்டை ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ ப்ரோட்டீன், ஆஸ் அ பாலிபெப்டைட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சீக்வன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை கோடிங் ஸ்ட்ராண்ட், திஸ் இஸ் மை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அப்போது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி தான் என்னுடைய RNA, correct, which is similar to that of my coding strand. So if you say T இருக்கிற இடத்துல U இருக்குமே நொழிய, it is the exact sequence. அதனால we call it the coding strand. So template strand வச்சு தான் my RNA is synthesized. And other which now when I form the polypeptide, AUG codes for methionine, AOC அடுத்தது UCG அடுத்தது அப்படிங்கிற மாதிரி my polypeptide is formed. ஓகே, ஸோ உங்களுக்கு நீட்டில் வந்து இது என்னோட டிஎன்ஏ ஸ்ட்ராண்டாக இருந்தால் எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் என்னவாக இருக்கும், ஆர் இது என்னோட எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டாக இருந்தால் என்ன என்னுடைய பாலிபெப்டைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட். ஓகே, பட் ஒன் திங் இஸ் நீங்கள் வந்து என்டையர் 61 கோட்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் வந்து வாட் டஸ் இட் கோட் ஃபார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து கேட்கறது கிடையாது. பட் பொதுவாக இந்த பேசிக் ஒரு இதுதான் என் டிஎன்ஏனா என்ன என்னோட ஆர்என்ஏ, இதுதான் என்னோட ஆர்என்ஏ அப்படின்னா என் டிஎன்ஏ என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட். சரியா? ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் ஐ ஹவ் ஜஸ்ட் புட் இட் அவுட் இன் டெக்ஸ்ட். ஸோ இந்த பிபிடி உங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலேருந்து எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அங்கே வந்து யூ வில் ஃபைண்ட் தீஸ் நோட்ஸ், யூ கேன் ரீட் த்ரூ தெம். ஓகே, ஸோ பேசிக்லி நான் அதுதான் சொன்னேன். இவ்வளோ நேரம் நான் வந்து படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஐ ஹவ் புட் இன் த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் ஓவர் திஸ் ஒன் மோர் டைம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா regulation of gene expression. Okay, so நம்ம வந்து full-fledged starting to end we saw how the DNA will replicate itself. Okay, central dogma பார்த்தோம், where replication, transcription, translation இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட்? பட் ஒரு ஜீன் எக்ஸ்பிரஷனை நம்ம தடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் சிப்ளிங் யாராச்சும் வந்து அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் உங்களை நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பிரச்சனை. பிகாஸ் லெட்ஸ் சே ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் சிப்ளிங் எடுத்துகிட்டு உங்கள் பேரண்ட்டை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம தடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதோட விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். ஸோ என்ன லெவலில் நம்ம அவங்கள தடுக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீனை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிரஷனை நான் எந்தெந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. சரியா? ஸோ இந்த லிமிட் எந்தெந்த ரீஜன்ஸில் போய் நான் அதை ரெகுலேட் பண்ண முடியுமோ தட் இஸ் நத்திங் பட் மை ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ அதை நான் வேரியஸ் லெவல்ஸில் வந்து என்னால் பண்ண முடியும். ஐதர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும் பொழுதே நீ இந்த மெசேஜை நீ ஒன்றும் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு சொல்லி எம்ஆர்என்ஏ நிறுத்திடலாம். கரெக்டா? அப்படி இல்லைன்னா அந்த எம்ஆர்என்ஏ நம்ம ப்ராசஸ் பண்ணி வெளியே கூட்டு போகிறோம்ல, லைக் அதை வெளியே போட்டு போகிறதுக்காக வேண்டி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹெல்மெட் போட்டு அதுக்கு ஒரு டெய்ல சொருகி இந்த ப்ரிப்பரேஷன் நடக்கும்பொழுது சரிப்பா தப்பாக கூப்பிட்டேன், இந்த மெசேஜை நீ போய் கொடுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஆர் நம்ம அதை தூக்கிட்டு வெளியே வரும்போது நீ வெளியே வந்தது போகிறோம், நீ இந்த மெசேஜை எதுவுமே பண்ண வேணாம் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா டிரான்ஸ்லேட் ஆகும்பொழுது சரிப்பா ப்ரோட்டீனை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பிரஷன் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஎன்ஏயை நம்மளால் மாற்ற முடியாது. கரெக்டாக? டிஎன்ஏ வந்து தானே மியூட்டேட் ஆகிட்டாலோ இல்லை ஃபார் சம் ரீசன் தெர் இஸ் சம் இஷ்யூ, இல்லை நமக்கு தேவையில்லாத ஒரு ஜீன் வந்து ஒன்று எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏயை நம்மளால் மாற்ற முடியாது, ரைட், இன் அ ஃபுல்லி க்ரோன் ஆர்கானிசம். பட் டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இல்லை அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுற லெவலில் எம்ஆர்என்ஏ ப்ராசஸ் பண்ணும்போது இல்லை அதை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது இல்லை அதை ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணி முடிக்கும் போது அந்த டிரான்ஸ்லேஷன் லெவலில் கூட we can stop the expression. Okay, so this is your regulation of gene expression. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have this concept of an operon. Okay, so operon is nothing but a set of genes that is present together. Okay, so in the set of genes வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is going to function for a common purpose. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இந்த set of genes are
present together. இந்த lac operon அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is meant for the processing of lactose sugar இருக்கு இல்லையா, which we find in dairy, நம்ம பால்லலாம் இருக்கிற ஒரு sugar வந்து is lactose. so இந்த lactose process பண்ற ஒரு operon அப்படின்னு நம்ம வெச்சுக்கலாம். so this is nothing but a set of genes. இப்போ இந்த செட் ஆஃப் ஜீன்ஸ் இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்பெரானோடைய ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த லாக் ஆப்பெரான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் ஜீன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have a ப்ரொமோட்டர் ஜீன். ஓகே, ஸோ ப்ரொமோட்டர் வந்து நமக்கு தெரியும், அதுலேருந்து தான் வந்து மெயினாக டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அதனால் ப்ரொமோட்டர் ஜீன் இஸ் தேர். அதுக்கப்புறமா ஒரு ஐ ஜீன் இஸ் தேர். ஓகே, இந்த ஐ ஜீன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் த ரிப்ரெசர் ஜீன். சரியா? இந்த ஐ ஜீன் அது ரிப்ரெசர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன், பட் லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் த லாக் ஆப்பெரான். ஸோ இந்த லாக் ஆப்பெரானில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோட்டர் ஜீன் இருக்குது. இந்த ப்ரொமோட்டர் ஜீனுக்கு உள்ளேயே ஒரு ரிப்ரெசர் ஜீனுக்கான ஒரு சீக்வென்ஸ் இருக்குது, ஃபாலோட் பை அன் ஆப்பரேட்டர் ஜீன். ஓகே, அண்ட் இந்த ஆப்பரேட்டர் ஜீனை தாண்டி தான் we have to get to the structural gene. ஸோ இந்த structural geneல Z, Y and இன்னொன்று ஒன்று இருக்கும் யூஸ்வலாக, which is A. ஸோ Z, Y, A மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸில் இந்த ஒவ்வொரு ஜீனும் Z வந்து பார்த்தீங்கன்னா இட் கோட்ஸ் ஃபார் பீட்டா கெலக்டோசைடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த பீட்டா கெலக்டோசைடேஸ் தான் மெயினாக லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். ஓகே, தென் we have Y, which is பீட்டா பெர்மியேஸ். பீட்டா பெர்மியேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெம்ப்ரேன் பெர்மியபிலிட்டியை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கெலக்டோசைடேஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணுறது இந்த பெர்மியேஸ். அது மட்டும் இல்லாமல் we have another transferase or transacetylase அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஜீன் ஆல்சோ இஸ் present. ஓகே, ஸோ இந்த 3 ஜீன்ஸுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஆப்பரேட்டர் ஜீனை தாண்டி தான் போகணும். ஓகே, இப்போது இந்த ரிப்ரெசர் ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையே இல்லாத நேரத்தில் அது வந்து இந்த ஆப்பரேட்டரை ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகே, எப்படி வந்து இப்போ நமக்கு எக்ஸாம் இல்லைன்னா நாம் ஏன் படிப்போம் இல்லையா? இப்போ இந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா தான் அடித்து பிடிச்சி ஐயோ எங்கடா இருக்குது இந்த ஒன் ஷாட் வீடியோ அப்படின்னு தேடி பிடிச்சி நம்ம இந்த எப்படியாவது படித்து முடிச்சிடும் இல்லை. இப்போ வந்து இல்லைப்பா உனக்கு டெஸ்ட்டே இல்லை, இப்போதைக்கு நான் எதுவுமே உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி தானே படிப்போம். அதே மாதிரி லாக்டோஸ் இல்லை அப்படின்னா இது போய் இதை ஆஃப் பண்ணி விட்ரும். லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், லாக்டோஸ் வில் கெட் டைஜஸ்டட், அவ்வளோதான். ஸோ இந்த லாக் ஆப்பெரான் லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கான என்சைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளோதான் இதோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், ஸோ இன்டியூசர் ஜீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ப்ரொடியூஸ் அ ரிப்ரெசர் எம்ஆர்என்ஏ. ஸோ ரிப்ரெசர் ஜீன் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இட் ப்ரொடியூசஸ் அ ரிப்ரெசர் மாலிக்யூல். ஸோ ஆக்சுவலாக அந்த ஜீனுக்கு பேர் வந்து இன்டியூசர் ஜீன். ஸோ இந்த இன்டியூசர் ஜீன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரிப்ரெசர் மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரிப்ரெசர் மாலிக்யூல் போய் ஆப்பரேட்டர்கிட்ட பைண்ட் ஆனதுக்கப்புறமா தேர் இஸ் நோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இஸ் ஹூ இஸ் த லாக்டோஸ். ஓகே, ஸோ இந்த இன்டியூசர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் அ ரிப்ரெசர் மாலிக்யூல் அண்ட் திஸ் வில் கோ அண்ட் பைண்ட் டு த ஆப்பரேட்டர். ஓகே, இப்போ லாக்டோஸ் வந்து இல்லை அப்படின்னா இது இந்த வேலையை பார்க்குது. இப்போ லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் வில் ஹேப்பன், இந்த ரிப்ரெசர் ஜீன் போய் லாக்டோஸ் மாலிக்யூலோட பைண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரிப்ரெசர் மாலிக்யூல் போய் லாக்டோஸோட பைண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? this repressor does not go here, automatically transcription will happen, my enzymes are produced. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிம்பிள் கான்செப்ட் பசங்களா. லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்சைம்ஸ் தேவை இல்லையா? ஸோ எனக்கு என்சைம்ஸ் தேவை அப்படின்னா என்னோட ஆப்பெரான் ஹேஸ் டு பி ஸ்விட்ச்ட் ஆன். என்னோடைய என்சைம்ஸ் ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட், which is galactosidase, permease and transacetylase. ஸோ இது மூணுமே ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட்.
ஸோ லாக்டோஸ் இருந்துச்சு, லாக்டோஸ் அதாவது இன்டியூசர் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பைண்ட் டு த ரிப்ரெசர். ஸோ மை பாத் இஸ் கிளியர், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, mRNA ப்ரொடியூஸ் ஆகுது, என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, வெரி குட். அப்படி இன்டியூசர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? எதுக்கு இப்போ வீணா அந்த என்சைமை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வேஸ்ட்டு தானே நமக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம நீட்டுக்கு படித்து என்ன பண்ண போகிறோம், நீட் எக்ஸாம் மேலே தானே வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இல்லை, இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லாக்டோஸே இல்லை அப்படின்னா இப்போ அதுக்கு உட்காந்து நம்ம வந்து என்சைம் தயாரிக்கிறது வேஸ்ட்டு இல்லையா? ஸோ அந்த வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி ஸோ ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னு தான் இதை சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி when I am trying to எக்ஸ்பிரஸ் அ ஜீன், இப்போ இந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அவசியமே இல்லைப்பா, லாக்டோஸ் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையே ஸ்டாப் பண்ணுற ஒரு ஜீன் ரெகுலேஷன் தான் நம்மளுடைய லாக் ஆப்பரான். ஓகேயா? ஸோ இங்கே வாட் ஹேப்பன்ஸ், லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா the repressor molecule is produced, அது ரெண்டும் ஃபார்ம் ஆகி it will continue the transcription. அப்படி லாக்டோஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த repressor molecule போய் ஆப்பரேட்டரில் பைண்ட் ஆகிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்னோட ஜீன் வந்து எக்ஸ்பிரஸே ஆகலை, mRNA ஃபார்ம் ஆகலை, அப்போது என்சைம்ஸும் இல்லை. ஓகே, ஸோ எப்போ என்கிட்ட லாக்டோஸ் வருதோ அப்போ நான் தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லாக் ஆப்பரான். ஓகே பசங்களா, ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ இந்த மாதிரி ஜீன் ரெகுலேஷன் வந்து திஸ் இஸ் அட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல் இல்லையா? நம்ம mRNA ஆர்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுத்துடுறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இஃப் யூ சி இன் த கேஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ப்ராசஸிங் லெவலில் இல்லை ட்ரான்ஸ்லேஷன் லெவலில் நிறைய ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதனால தான் தேவையில்லாத என்சைம்ஸ், தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம சிந்தசைஸே பண்ண மாட்டோம். பிகாஸ் இமேஜின் நம்ம கோடில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எந்நேரமும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் எனர்ஜெட்டிக்லி இல்லையா? நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எனர்ஜிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் kept. Okay, so this is the concept of your lac operon. Pasangla, is this clear? I hope this is clear pasangla. So idu varaikum pathinga appadina is your entire molecular basis of inheritance. Okay, ipo idukku apparama also we are going to see some important points, but inheritance அப்படின்னு பார்க்கும்பொழுது one is of course replication. அது மூலியமாக தான் நம்ம ஓன் செல்ஸே ஒவ்வொரு தரையும் it is replicating and it is able to sustain இல்லையா? அது மட்டும் இல்லாமல் it is going to produce an mRNA through transcription which is converted to a protein or a polypeptide through translation. And இந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக we have our operons also. Okay, so operon is one level of gene regulation. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாக்டோஸ் இருக்குது, லாக்டோஸ் இல்லைங்கிறத வச்சு that particular operon will function or get switched off. Okay, yeah. So this is your entire concept pasangla. Next one we will go into the human genome project. Okay, so human genome project ன்னு சொல்லும்போது நம்ம ஹியூமன் சிஸ்டமில் இருக்கிற மொத்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட பேஸ் பேர்ஸ் இருக்குது, என்ன சீக்வென்ஸில் இருக்குது, நம்ம டிஎன்ஏ என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் they brought around this human genome project. Okay, so இந்த human genome project was called a mega project because imagine நான் சொன்னேன் ஒரு haploid செட்டில் we have 3 into 10 raised to 9 பேஸ் பேர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் மில்லியன் பேஸ் பேர்ஸை வந்து we have to sequence அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய வேலை இல்லையா? ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலியமாக நம்ம டெஃபினட்டாக வந்து வெறும் பயோலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மட்டுமே நமக்கு வந்து பத்தாது. பிகாஸ் இந்த டேட்டாவை எடுத்து நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை அப்புறமா ரிட்ரீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு டூல்ஸ் தேவை இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஒன் நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் பயாலஜி கால் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் வாஸ் brought into picture. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சீக்வென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம செல்ஸில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு என்டையர் பிரான்ச் ஆஃப் பயாலஜி இந்த டேட்டாவை வந்து எடுத்து வச்சு அதை அனலைஸ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து கேம் இன் டு ஸ்கோப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பசங்களா. ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் என்னென்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஜீன்ஸையும் சீக்வென்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீக்வென்சஸ் எக்ஸாக்டாக அதாவது
நாட் ஜஸ்ட் என்னென்ன ஜீன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த சீக்வன்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதை ஸ்டோர் பண்ணி அப்புறமா அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது லீகல் எத்திக்கல் இஷ்யூஸ் இருந்தால் அதை அட்ரெஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இதை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸில் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து தி கைண்ட் ஆஃப் put together in the Human Genome Project. Okay, so goals of the Human Genome Project la இது எல்லாமே are parts of it. சரியா? ஸோ இது எதுக்கெல்லாம் தான் வந்து they did the Human Genome Project. எப்படி பண்ணாங்க அப்படின்னா மெயினாக 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த சீக்வென்ஸ் அனோட்டேஷன். ஓகே, ஸோ சீக்வென்ஸ் அனோட்டேஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பசங்களா. நமக்கு தெரியும், இப்போ தான் நம்ம படித்தோம், DNA is getting converted to mRNA, mRNA is getting converted to protein. கரெக்டாக? தட் மச் யூ ஆர் கிளியர். இப்போது என்னோடய டிஎன்ஏயை நான் எம்ஆர்என்ஏ ஆக்குறது ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் தானே, எல்லா டிஎன்ஏயும் நான் வந்து ஆக்கலையே. அதே மாதிரி எம்ஆர்என்ஏ தான் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் மை ஆக்சுவல் பாலிபெப்டைட்ஸ். ஸோ எனக்கு எம்ஆர்என்ஏ சீக்வென்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே எனக்கு என்னுடைய பாடியில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, என்னென்ன சீக்வென்ஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்கில் வாட் எவர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அவ்வளோதான். ஸோ எந்தெந்த ரீஜன்ஸ், ஓகே, ஆல் த ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அன் ஆர்என்ஏ, எதெல்லாம் ஆர்என்ஏயாக கன்வெர்ட் ஆகிருக்கோ, எதெல்லாம் ஆர்என்ஏயாக சிந்தசைஸ் ஆகிருக்கோ, அந்த எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸை மட்டும் நான் சீக்வென்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் டேக்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் அனோட்டேஷனில் பரவாயில்லப்பா, நீ எம்ஆர்என்ஏ ஆலையோ உன்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் டிஎன்ஏ வந்து சீக்வென்ஸ் பண்ணது தான் நம்மளுடைய சீக்வென்ஸ் அனோட்டேஷன். ஸோ 2 விதமாகவும் they have done the entire Human Genome Project. ஓகே, ஸோ இதில் வந்து சொன்ன மாதிரி எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் எம்ஆர்என்ஏ, அது ஆல்சோ தி அதர் ரீஜன்ஸையும் தனியாக வந்து த ஹோல் ஜீனோமையும் சீக்வென்ஸ் அனோட்டேஷன் மூலியமாக தே ஹாவ் சீக்வென்ஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தே டிட் த என்டையர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க. எப்படி பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் நடக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல், எந்த டிஷ்யூலேருந்து எந்த செல்லேருந்து நம்ம எடுக்க போகிறோமோ அந்த செல்லை எடுத்துகிட்டு அந்த டிஎன்ஏ வெளியே எடுத்து we will purify and isolate the DNA ஃபஸ்ட்டு. அதை ஐசோலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we will then amplify the DNA. ஓகே, ஒரு சில வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி we will amplify the DNA. எதுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் இருக்குது, நான் அதை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதுக்காக வேண்டி we will amplify the DNA. அப்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து we can sequence it அப்படிங்கிறதுனால we will amplify it. அப்போ நம்ம என்னெல்லாம் ஆம்ப்ளிஃபிகேஷன்னா ஊதி பெருசாக்குறது, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறோமோ ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம டிஎன்ஏயை we will amplify. ஓகே, ஸோ ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ஹோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we use yeast or bacteria as our host. So bacterial artificial chromosomes or yeast artificial chromosomes use panni we will amplify the DNA, and in the DNA we will later then sequence panni nama adha store panni nama adha analyze பண்ணுவோம். Okay, so that is how the entire Human Genome Project was done. Okay pasangla, so in the Human Genome Project வந்து பாத்தீங்கன்னா it opened out new arenas in biotechnology. Okay, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, now that நமக்கு எல்லா ஹியூமன்ஸோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும், ஒரு சீக்வென்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நம்ம வேரியஸ் விஷயங்களில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ ஒன் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டெஃபினெட்லி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, ஸோ அலெக் ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை ஆரம்பித்தார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எங்கே இருக்குது, எந்தெந்த ரீஜனில் நமக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாருமே நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் தான், எல்லாருமே நம்ம வந்து அதே கண்ணு மூக்கு வாய் எல்லாமே நமக்கு இருக்குது. பட்
சம்வேர் நமக்கு வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தட் இஸ் அவர் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can separate out and we can see. ஸோ ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம அதை செப்பரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we can find out that okay இங்கெல்லாம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இஸ் திஸ் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ, அதில் தான் நம்மளோட டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. காமனாக நம்ம பாடியில் ஒரு ஹார்ட் இருக்கணும், வயிறு இருக்கணும், இன்டெஸ்டைன் இருக்கணுங்கிறதுலாம் ஒரு பல்க் டிஎன்ஏ இல்லையா? ஸோ அந்த ஜீனோமிக் செக்மெண்ட்லேருந்து இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ எங்கெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக we use a density gradient centrifugation. ஓகே, ஸோ இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக நம்ம பண்ணும்பொழுது we can separate out this repetitive DNA. Okay, and also நம்ம bulk DNAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் பீக் இருக்கும். ஸோ பேசிக்லி பீக் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நத்திங் பட் நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி when we are centrifuging it இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷனில் போடும்பொழுது பீக்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஓகே, ஸோ அதோடைய டென்சிட்டியை பொறுத்து அதோடைய சைஸ் அண்ட் ஷேப்ஸை பொறுத்து we have this gradient. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் பீக்ஸ் வந்து is what we call as the satellite DNA. Okay, others major peaks வந்து is formed by the bulk DNA. Okay, so bulk DNA forms the major peaks. Of course they are the major components of the genome அப்படிங்கிறதுனால they will form the major peaks. சின்ன peaks வந்து is formed by the satellite DNA. Okay, so இந்த different இதெல்லாம் வச்சு ஓகே அதோடைய பேஸ் காம்போசிஷன், அதோடைய லென்த் எல்லாத்தையும் எத்தனை ரெப்பிட்டேட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது, சேட்டலைட் டிஎன்ஏ இருக்குங்கிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக we can classify them. ஸோ இந்த ரீஜனில் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆலெக் ஜெஃப்ரீஸ்ங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே பசங்களா, ஸோ ஹவு இஸ் திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டிஎன்ஏ எடுத்துருவோம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி மேம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரைம் சீன்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த நெகம் முடி அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல் எடுத்து அந்த செல்ல இருந்து நம்மளோட டிஎன்ஏயை ஐசோலேட் பண்ணிடலாம். ஓகே, ஐசோலேட் பண்ணிவிட்டு அதை நம்ம எண்டோநியூக்ளியேஸ் அப்படிங்கிற என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். ஸோ எண்டோநியூக்ளியஸ் நத்திங் பட் சிசர், அதை வச்சு குட்டியாக கட் பண்ணி இந்த கட் பண்ண செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே ஸோ லெட்ஸ் சி என்கிட்ட வந்து ABCDE 5 செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம A தனியாக, B தனியாக, C தனியாக, D தனியாக, E தனியாக கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கட் பண்ணி நம்ம அதை எலக்ட்ரோஃபாரசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் போடுவோம். எலக்ட்ரோஃபாரசிஸ்னால் சார்ஜை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ABCDE இருக்கு இல்லையா, இதை நம்ம சைஸ் வாரியாக பிரிச்சுருவோம். ஓகே, எதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியோ அதெல்லாம் வந்து பின்னாடியே ஸ்லோவாக போகும், எதெல்லாம் சின்ன பீஸோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ சைஸ் வாரியாக அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் which is our எலக்ட்ரோஃபாரசிஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு சிந்தட்டிக் மெம்பரேனில் பிளாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டைரெக்டாக இந்த எங்கே நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அதை பிரித்தோமோ அங்கேயே நம்ம ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை இன்னொரு மெம்பரேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அது ஒரு ப்ரோபில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரோப் அப்படின்னா VNTRனா வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் ப்ரோப்ஸில் அட்டாச் பண்ணும்பொழுது A சீக்வன்ஸ் இருக்குன்னா A சீக்வன்ஸ் இருக்குது, B சீக்வன்ஸ் இருக்குன்னா B இருக்குது, C இருக்குன்னா C இருக்குன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக நம்மளை யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அப்போ என்ன, எனக்கு உன் மேலே சந்தேகம் அப்படின்னா உங்களை கூப்பிட்டு கொடுப்பான் சாம்பிளை அப்படின்னு கொடுத்து நம்ம க்ரைம் ஸ்பாட்லேருந்து எடுத்து அந்த டிஷ்யூவோட அதையும் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ண இந்த இதை வந்து ப்ரோபை வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ரைட்டு, நீங்கள் தான் குற்றவாளி, போட்டு தள்ளினது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம். ஓகே, பட் இல்லை அப்படின்னா சரி ஓகே வேறு யாரோட மேட்ச் ஆகுமோ அவங்க தான் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி we can get to a conclusion. ஓகே, ஸோ அந்த மாதிரி probes are used and in the probes which we can find out, we can compare our patterns and then we can find. So autoradiography மூலமா we can get these bands of our DNA and அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் as to what has happened, who has done it ங்கிறதெல்லாம். ஸோ எங்கே இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll just come back to the image, பட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் பெட்டர்னிட்டியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். க்ரைம் சீன்ஸ் நான் யூஸ் பண்ண மாதிரி கிரிமினல்ஸு வாட் எவர் ஒரு டிஷ்யூ சாம்பிளில் வச்சு
வச்சு we can find out the criminal and also நம்மளுடைய phylogenetic status of animals கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ let's say இந்த அனிமலோட DNA ஃபிங்கர் என்கிட்ட இருக்கு, அதோடைய ஆன்செஸ்டரோட DNA ஃபிங்கர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஓகே do they look alike, அவங்க கிட்ட ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஐ கேன் யூஸ் திஸ் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக் டிசீசஸ் ஆல்சோ. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட பிரிண்ட் என்கிட்ட இருக்குது அண்ட் உங்களுடைய பிரிண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அதை வச்சு எனி டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் தட் இஸ் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னுடைய அதாவது க்ரைம் சீன்லேருந்து எடுத்த டிஎன்ஏ. ஓகே, 2 சஸ்பெக்ட் இருக்காங்க என்கிட்ட, நான் அவங்களோட டிஎன்ஏயும் எடுத்தேன் அப்படின்னா தெளிவாக தெரியுது பி தான் வந்து நம்மளோட கிரிமினல் அப்படின்னு. ஸோ யார் போட்டு தரலான்னு இதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர் பேண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அப்போ எந்த ஃப்ராக்மெண்ட் எதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு we can find out. Okay, so that is all is your DNA fingerprinting பசங்களா. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சாச்சு பசங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்கு we will be bringing you videos. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதோட நோட்ஸ் நம்ம செஷனுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்துடும். ஓகே பசங்களா, ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் சரியாக புரியல, திருப்பி ரிப்பிட்டேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் சி. இல்லை மேம் இந்த சாப்டர் சூப்பர் ஓகே அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு சேட் பாக்ஸில் ஸ்டார் போட்டுட்டு ஜாலியாக போங்க. ஓகே, தேங்க்யூ பசங்களா. ஸோ ஆஃப்கோர்ஸ் என்சிஆர்டிலேருந்து தான் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் எடுத்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். Nevertheless, please practice a lot and you will do really well. Okay, all the best பசங்களா. See you. Bye bye.